என் தகப்பனாகிய கர்த்தர் அப்படி அல்ல. கருவுல ஒண்ணு எப்படி நேசித்தாரோ அப்படிதான் குழந்தைகளும் நேசிக்கிறார். குழந்தைகளை எப்படி நேசிக்கிறாரோ அப்படிதான் வாலிபத்திலும் நேசிக்கிறார். வாலிபத்தில் எப்படி நேசிக்கிறாரோ அப்படிதான் கணவனானாலும் மனைவியானாலும் நேசிக்கிறார். கணவனானாலும் மனைவியானாலும் எப்படி நேசிக்கிறாரோ அப்படிதான் நீ தகப்பனானாலும் தாயானாலும் நேசிக்கிறார். கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாம் வந்திருக்கிறோம். ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ಕೊನೆಯ ಭಾನುವಾರ ನಾವು ಬಂದಿದ್ದೀವಿ. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பேரில் அவர் கனமான காரியத்தை செய்து வருகிறார். ಪವಿತ್ರಾತ್ಮ ನಮ್ಮ ಹೆಸರಿನ ಘನವಾದ ಹೆಸರನ್ನು ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனையில் அசைபாடி கொண்டு இருக்கிறார். ಪವಿತ್ರಾತ್ಮನ ಈ ಆರಾಧನೆ ವೇಳೆ ಚರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவர் இல்லாம நாம ஒன்றும் செயலாகாது. ಆತನು ಇಲ್ಲದೆ ನಮ್ಮಿಂದ ಏನು ಮಾಡಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலினாலே ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನಿಂದ ದಾರಿಯಿಂದ நீங்களும் நானும் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ನೀವು ನಾವು ಅವರನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಬೇಕು. அவருடைய வார்த்தை இல்லாம ஒன்றும் ஒரு காலம் செய்ய முடியாது. ಆತನ ಮಾತು ಇಲ್ಲದೆ ಒಂದು ದಿನವೂ ಏನು ಮಾಡಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. இந்த நாட்களிலே பரிசுத்த தேவன் நம்மோடு அசைபாடுகிறபடினால் ಈ ಒಂದು ದಿನದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಸಂಚರಿಸುವ ಇರೋದ್ರಿಂದ அந்த வார்த்தையை நாம் தியானிக்கும்படி நம்மை நாமே இடம் கொடுப்போம். ಆ ಮಾತನ್ನು ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ತೆಗೆಸಿಕೊಡೋಣ. எடுத்துக்கொள்ளலாம். ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. 2 ராஜாக்களின் புத்தகம் 2 ಅರಸುಗಳ ಪುಸ್ತಕವು இங்கே காணப்படுகிற 23வது வசனத்தை பார்ப்போம். ಇಲ್ಲಿ ನೋಡುವಂತ 23ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ನೋಡೋಣ. 2 அங்கே என்ன சொல்லப்படுகிறது? ಅಲ್ಲಿ ಏನು ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ? ஆனாலும் கர்த்தர் ಆದರೂ ಕರ್ತನು அவர்களுக்கு இறங்கி ಅವರಿಗೆ ತಗಿಸಿ ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு செய்த தமது உடன்படிக்கை நிமித்தம் ಆತನ ಒಡಂಬಡಿಕೆ ನಿಮಿತ್ತವೇ அவர்களை அழிக்க சித்தமாய் இராமலும் ಅವರು ನಾಶಪಡಿಸುವುದಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗಿ ಇರೋದರಿಂದ அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் ಅವನು ಇನ್ನ ನಮ್ಮ ಮುಖದಿಂದ ಅವರು ತಳ್ಳದೆ ಅಂತ அவர்கள் மேல் மனதுருகி ಅವರ ಮೇಲೆ ಕನಿಕರಪಟ್ಟು அவர்களை நினைத்தருளினார். ಅವರನ್ನು ನೆನೆಸಿಕೊಂಡರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சு இந்த சத்தியத்தை கேட்கணும். ಎಲ್ಲಾಗಿ ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ಸತ್ಯ ವಾಕ್ಯ. 3 காரியத்தை நான் சொல்ல வந்திருக்கிறேன். 3 ಕಾರ್ಯವನ್ನು ನಿಮ್ಮ ಬಳಿ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀನಿ. இங்க நீங்க கவனிச்சு பாருங்க. ನೀವು ಗಮನಿಸಿ ನೋಡಿ. இதுல 3 பேர் இதற்குள்ள அடங்கி இருக்கிறார்கள். ಇದರಲ್ಲಿ 3 ಜನ ಇದರಲ್ಲಿ ಅಡಗಿಸಿದ್ದಾರೆ. இதுல ஆபிரகாம் இருக்கிறார், ಇಲ್ಲಿ ಆಬ್ರಹಾಮ ஈசாக் இருக்கிறார், ಇಸಾಕನ யாக்கோபு இருக்கிறார். ಯಾಕೋಬನ ಇದ್ದಾರೆ. இங்க வேதம் என்ன சொல்லுகிறது? ಸತ್ಯ ವಾಕ್ಯವು ಏನು ಹೇಳುತ್ತದೆ? இந்த மூவருடைய வழிமுறைகளிலே ಈ 3 ಜನರ ದಾರಿಯಲ್ಲಿ தமது உடன்படிக்கை நிமித்தம் ಆತನ ಒಡಂಬಡಿಕೆ ನಿಮಿತ್ತ அவர்களை அழிக்காம ಅವರನ್ನು ನಾಶಪಡಿಸದೆ அவர்களை அழிக்க சித்தமா இராமல் ಅವರನ್ನು ನಾಶಪಡಿಸದೆ அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாம ಇನ್ನ ಆತನ ಮುಖದಿಂದ ಅವರನ್ನು அவர்கள் மேல மனதுருகிறவராய் இருக்கிறாரா? ಅವರ ಮೇಲೆ ಕನಿಕರಪಟ್ಟರು. அவர்கள் மேல் மனதுருகி நினைவாய் இருக்கிறாரா? ಅವರ ಮೇಲೆ ಕನಿಕರಪಟ್ಟು ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு ಆಬ್ರಹಾಮನ ಇಸಾಕ அவர்கள் அழிந்து போக கூடாதபடிக்கு ನಾಶಪಡಿಸೇ ಇರುವಂತವಾಗಿ அவர்களுடைய முகம் அவரை விட்டு மறையாதபடிக்கு ಅವರ ಮುಖವು ಅವರನ್ನು ಬಿಟ್ಟು ಮರೆದೇ ಇರುವ அவர்கள் மேல் மனதுருகிற கர்த்தர் ಅವರ ಮೇಲೆ ಕನಿಕರ அவர்கள் மேல் நினைவாய் இருக்கிறாரா? ಅವರ ಮೇಲೆ ನೆನಪಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். 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 ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தர், ಆಬ್ರಹಾಮನ ದೇವರಾದ ಕರ್ತನು, ஈசாக்கின் தேவனாகிய கர்த்தர், ಇಸಾಕನ ದೇವರಾದ யாக்கோபின் தேவனாகிய கர்த்தர் ಯಾಕೋಬನ ದೇವರಾದ இன்றைக்கு நம்ம நடுவில் சொல்லுகிறார். ಇವತ್ತು ನಮ್ಮ நம்மை பார்த்து சொல்லுகிறார், ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நான் இவர்களை அழிக்கவில்லை, ನಾನು ಇವರನ್ನು ನಾಶಪಡಿಸಲಿಲ್ಲ, இவருடைய முகங்கள் என்னை விட்டு மறையவும் இல்லை, ಇವರ ಮುಖವು ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಮರೆಯಾಗಲಿಲ್ಲ, இவர்கள் மேல் மனதுருகி ಇವರ ಮೇಲೆ ಕನಿಕರ இவர்கள் மேல் நினைவாய் இருக்கிற கர்த்தர் தான் ಇವರ ಮೇಲೆ ನೆನಪಾಗಿರುವಂತ உங்க மேல நான் நினைவாய் இருக்கிறேன், ನಿಮ್ಮ ಮೇಲೆ ನೆನಪಾಗಿದ್ದೇನೆ, உங்கள் மேல மனதுருகிறேன், ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಕನಿಕರ உங்களை நான் அழிப்பதற்கல்ல, ನಿಮ್ಮನ್ನು ನಾಶಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ, உங்க மேல் நினைவாய் இருக்கிற கர்த்தர் ನಿಮ್ಮ ಮೇಲೆ ನೆನಪಾಗಿರುವಂತ ದೇವರು உங்க முகம் என் முன்பாக இருக்கும்படி ನಿಮ್ಮ ಮುಖವು ನಮ್ಮ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಇರುವುದಕ್ಕಾಗಿ சொல்றார் பாருங்க. இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் ಇನ್ನ ತಮ್ಮ ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು ತಳ್ಳದೆ எத்தனையோ அக்கிரமம் செய்திருப்போம், ಎಷ್ಟು ಅಕ್ರಮಗಳು ಮಾಡಿದ್ದೀವಿ, எத்தனையோ பாவங்கள் செய்திருப்போம், ಎಷ್ಟು ಪಾಪಗಳು ಮಾಡಿದ್ದೀವಿ, அவரை விட்டு வழிவிலகி போயிருப்போம், ಅವರನ್ನು ಬಿಟ್ಟು ದಾರಿ ತಪ್ಪಿ ಹೋಗಿದ್ದೇವೆ, அவர் சொல்லுக்கு கீழ்ப்படியாம நடந்திருப்போம், ಅವರ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿದ್ದೇವೆ, நம்ம இஷ்டப்படி நடந்தாலும் ನಮ್ಮ ಇಷ್ಟಾಂತರವನ್ನು ನಡೀತಾ நம்ம ಇಷ್ಟಪಡಿ வாழ்ந்தாலும் ನಮ್ಮ ಇಷ್ಟ ಪ್ರಕಾರ ನಾವು நமக்கு எது பிடிக்குதோ அதை செய்தாலும் ನಮಗೆ ಯಾವುದು ಇಷ್ಟ ಅದನ್ನೇ ನಾವು கர்த்தர் இந்த காலை வெள்ள சொல்றாரு, ದೇವರು
ಮುಂಜಾನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ இந்த ಹೇಳುತ್ತಾರೆ. காலவேளை சொல்றாரு, ಮುಂಜಾನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஆபிரகாம் தேவனாகிய கர்த்தர், ಅಬ್ರಹಾಮನ ದೇವರಾದ ಕರ್ತನು, ஈசாக்கின் தேவனாகிய கர்த்தர், ಇಸಾಕನ ದೇವರಾದ ಕರ್ತನು, யாக்கோபின் தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, ಯಾಕೋಬನ ದೇವರಾದ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾರೆ. அவர்களை அழிக்க சித்தமா இல்லை, ಅವರು ನಾಶಪಡಿಸಕ್ಕೆ ನನಗೆ ಸಿದ್ಧವಿಲ್ಲ. அவர்களுக்கு தம்முடைய முகத்தை மறைக்கவும் இல்லை, ಅವರಿಗೆ ತಮ್ಮ ಮುಖವನ್ನು ಮರೆಯೂ ಮಾಡಲಿಲ್ಲ. அவர்களை நான் தள்ளவும் இல்லை. ಅವರನ್ನು ತಳ್ಳಿ ಬಿಡಲಿಲ್ಲ. ஹalleluya, 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 ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. இன்றைக்கு உங்களை மறக்கவும் இல்ல, ಇವತ್ತು ನಿಮ್ಮನ್ನು ಮರೆಯಲಿಲ್ಲ, உங்களை தள்ளவும் இல்ல, ನಿಮ್ಮನ್ನು ತಳ್ಳಿ ಬಿಡಲಿಲ್ಲ. உங்க மேல மனதுருகிறவர் ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಕನಿಕರ உங்க நினைவாய் இருக்கிற என்று சொல்லுகிறார். ನೆನಪಾಗೇ ಇದ್ದಾರೆ. எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க? என் அப்பா நினைவாய் இருக்கிறேன், ನಮ್ಮ ಅಪ್ಪ ನೆನಪಲ್ಲಿ என் அம்மா நினைவாய் இருக்கிறேன், ಅಮ್ಮ ನೆನಪಲ್ಲಿ என் கூட பிறந்த நினைவாய் இருக்கிறேன். ಒಡ ಹುಟ್ಟಿದ ನೆನಪಲ್ಲಿ எத்தனை வாலிப பிள்ளைங்க யாரு மேலயோ நினைவாய் இருக்கிறீங்களே, ಮೇಲೆ ನೆನಪಾಗಿದ್ದೀರಾ. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, ಇವತ್ತು ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் உங்க மேல நினைவாய் இருக்கிறது மேல ನಿಮ್ಮ ಮೇಲೆ ನೆನಪಾಗಿ ಇರುವುದರ ಹಾಗೇನೆ நீங்க என் மேல நினைவாய் இருக்கிறீங்களா? ನೀವು ನನ್ನ ಮೇಲೆ ನೆನಪಾಗಿನೇ நான் ಇದ್ದೀರಾ. உங்களை தள்ளக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு, ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ತಳ್ಳಿ ಬಿಡಲಿಲ್ಲ ಅಂತ உங்க மேல மனதுருகிறேன்னு, ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಕನಿಕರ ಪಡುತ್ತೇನೆ. உங்களை நினைச்சிட்டே இருக்கிறேன்னு, ನಾನು ನೆನೆಸಿಕೊಂಡೇ ಇದ್ದೀನಲ್ಲ. நீங்க எப்படி இருக்கிறீங்க? ನೀವು ಹೇಗೆ ಇದ್ದೀರಾ? எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, ಯೆರೆಮೀಯ ಪ್ರವಾದಿ ಹೇಳುತ್ತಾರೆ, 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. 11ನೇ ವಾಕ್ಯವು பாருங்க, அவர் சொல்றாரு பாருங்க, ನೋಡಿರಿ, ಅಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ ನೋಡಿರಿ, நீங்க நினைத்திருக்கிற ನೀವು ನೆನೆಸಿಕೊಂಡಿರುವ உங்கள் ನೆನಪು, நினைவுகளை ನಿಮ್ಮ ನೆನಪನ್ನು நான் அறிந்திருக்கிறேன், ನಾನು ತಿಳಿದಿದ್ದೇನೆ. அது தீமைக்கல்ல ಅದು ಕೇಡುಗಲ್ಲ, சமாதானத்துக்குன்றாரு. ಸಮಾಧಾನ. ஆனா நாம நினைத்திருக்கிற நினைவு என்ன? ಅದು ನಾವು ನೆನೆಸಿಕೊಳ್ಳೋ ನೆನಪೇನು? அது எப்படிப்பட்ட நினைவு? ಅದು ಯಾವ ರೀತಿಯ தீமைக்கான நினைவு, ಕೇಡಿಗೆ ತಕ್ಕ, தீமைக்கான நினைவு, ಕೇಡಿಗೆ ತಕ್ಕದ್ದು, வேதனைக்கான நினைவு, ವೇದನೆಗೆ கண்ணீருக்கான நினைவு, ಕಣ್ಣೀರಿಗೆ கலக்கத்துக்கான நினைவு, சமாதானத்துக்கு எதுவானது இல்லை. ಸಮಾಧಾನಕ್ಕೆ ತಕ್ಕದ್ದು அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, ಆ ವಾಕ್ಯವು திரும்ப படிங்க அந்த வசனத்தை. எரேமியா 29:11 திரும்ப படிங்க. ಮತ್ತೆ ಅದೊಂದು ಸಾರಿ நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்க பேர்ல, நான் உங்கள் பேர்ல நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். ಆಮೆನ್. ನಾನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವಂತ ನೆನಪನ್ನು ನಾನು ತಿಳಿದಿದ್ದೇನೆ. கர்த்தர் சொல்லுகிறார், ಹಾಗಾಗಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு எதுவாய் இருக்கிறது. அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா. ஹalleluya. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, நான் நினைத்திருக்கிற நினைவு ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ, ಅಲ್ಲಿ ನಾನು ನೆನೆಸಿಕೊಂಡಿರುವ அது தீமைக்காய் இருக்கிறது, ಅದು ಕೇಡಿಗೆ ತಕ್ಕ, ஆனா என் கர்த்தர் நினைத்திருக்கிற நினைவு ನನ್ನ ದೇವರು அது ನೆನೆಸಿಕೊಂಡಿರುವ எனக்கு ನೆನಪು சமாதானமாய் இருக்கிறது. ನನಗೆ ಸಮಾಧಾನವಾಗಿದೆ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. அதான் ஏசாயாவுல சொல்றாரு, ಅದರಿಂದ ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿ உன் ಹೇಳುತ್ತಾರೆ, நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, ನನ್ನ ಆಲೋಚನೆಗಳಲ್ಲ, என் வழிகள் உன் வழிகளும் அல்ல. ನನ್ನ ದಾರಿಗಳು ಎನ್ನ ದಾರಿಗಳಲ್ಲ. உங்க நினைவு எந்த நினைவாய் இருக்கிறது? ನಿಮ್ಮ ನೆನಪುಗಳು ಯಾವ எப்படிப்பட்ட நினைவாய் இருக்கிறது? ಯಾವ ರೀತಿಯಾದ ನೆನಪು? யார அழிக்கலாம், ಯಾರನ್ನು யார ನಾಶಪಡಿಸலாம், துரத்தலாம், ಯಾರನ್ನು ದುಃಖ யார்கிட்ட சண்டை போடலாம், ಯಾರ ಬಳಿ ಜಗಳ எப்ப ஒரு சான்ஸ் கிடைக்கும், ಯಾವಾಗ ಸ್ಥಳ ಸಿಕ್ಕುತ್ತದೆ, என்ன எப்படி நீ சொல்லலாம், ಹೀಗಾಗಿ ನನ್ನ நீ ಯಾಕೆ எப்படி ಹೇಳ್ತೀಯಾ? என்ன கூப்பிடலாம், ನೀನು ಹೇಗೆ ನನ್ನ நீ ಕರಿಬಹುದು, எப்படி என்ன பார்க்கலாம், ಹೇಗೆ ನನ್ನ ನೋಡಬಹುದು, எப்பன்னு அப்படியே வெறி பிடிச்சவங்கள போல பார்த்துக்கிட்டு இருப்போம். ಯಾವಾಗ ಅಂತ ಹಾಗೆ ಒಂದು ಕೋಪದಿಂದ ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரிய மரியாதையை தேடுவோம், ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಒಂದು ಮರ್ಯಾದೆನ ಹುಡುಕುತ್ತೇವೆ, அந்தஸ்தை நாடுவோம். ಅಂತಸ್ತನ್ನು ಹುಡುಕುತ್ತೇವೆ. என்ன எப்படி சொல்லலாம், ಹೇಗೆ ಹೇಳಬಹುದು, எப்படி சொல்லலாம், ಹೇಗೆ ಹೇಳಬಹುದು? இப்படி ಹೀಗಾಗಿ நம்ம நினைவுகள் எல்லாம் ನಮ್ಮ ನೆನಪುಗಳು தீமைக்கு எதுவாகவும், ಅದು ಕೇಡಿಗೆ ತಕ್ಕ, வேதனைக்கு எதுவாகவும், ಅದು ವೇದನೆಗೆ கலக்கத்துக்கு எதுவாகவும், ಸಂಕಲ್ಪಕ್ಕೆ ನೇರ, கண்ணீருக்கு எதுவாகவும் தான் இருக்கிறது. ಕಣ್ಣೀರಿಗೆ ಒಳಗ. ஆனால் ಆದರೆ கர்த்தருடைய நினைவு அப்படி அல்ல, ದೇವರ ನೆನಪಾಗಲ್ಲ, கர்த்தருடைய நினைவு அப்படி அல்ல. ದೇವರ ನೆನಪಾಗಲ್ಲ. என் நேசகுமாரனே, ನನ್ನ ಪ್ರಿಯ ಕುಮಾರ, எனக்கு பிரியமானவனே, ನನಗೆ ಪ್ರಿಯವಾದವನೇ, எனக்கு அன்பானவனே, ನನಗೆ ಪ್ರೀತಿಯಾದವನೇ, நீதான் எனக்கு வேணும், ನೀನೇ ನನಗೆ அப்படி ಬೇಕು. சொல்ற நினைவுல தான் ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುವಂತ கர்த்தர் ನೆನಪೇ நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார். ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, நம்ம பக்கத்திலே இருக்கிறாரு, ನಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲೇ ஆனா ಇದ್ದಾರೆ. நாம தான் ಅದೇ ನಾವೇ அவரை தூர தள்ளிக்கிட்டே இருக்கிறோம். ಅವರನ್ನು ದೂರ ತಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஆமென், ಆಮೆನ್. அல்லேலூயா. சொல்லுங்க, ಹೇಳಿರಿ, ಹalleluya. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವಾಗಿ ಹೇಳಿರಿ. இந்த தேவனாக கர்த்தர் சொல்றாரு, ದೇವರಾದ ಯೆಹೋವನು ನುಡಿತಾರೆ, நான் அழிக்க சித்தமாயிராமல் ನಾನು ನಾಶ ಪಡೆದಕ್ಕೆ ಚಿತ್ತವುಳ್ಳವರಾಗಿ ಇರದ್ರಿಂದ இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் ಇನ್ನ ತನ್ನ ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು ತಳ್ಳದೇ ಇರುವಂತದ್ದು, அவர்கள் மேல் மனதுருகிறி ಅವರ ಮೇಲೆ ಕನಿಕರ அவர்களை நினைவாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ಅವರ ಮೇಲೆ ನಾನು ನೆನಪಾಗಿದ್ದೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, கர்த்தருடைய கையில் இருக்கிற நீங்க ಕರ್ತನ ಕರದಲ್ಲಿ ಇರುವಂತ ನೀವು கர்த்தரை விட்டு விலகி போகாது. ದೇವರ ಬಿಟ್ಟು ದೂರ
ದೂರ ಹೋಗಬೇಡಿ. ஹalleluya. ஹalleluya. ஒரு சிறு குழந்தை ಒಂದು ಚಿಕ್ಕ ಮಗು தன் தகப்பன் மேல ತನ್ನ ತಂದೆಯ அது ಮೇಲೆ என்ன செஞ்சாலும் ಅದು ಏನೇ அந்த ಮಾಡಿದರೂ தகப்பன் அந்த குழந்தை பிடிச்சுக்குவாரு. ಆ ತಂದೆಯ ಮಗುವನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஹalleluya. சொல்லுங்க ஆமென். ಹೇಳಿರಿ அதுக்குன்னு ஒரு வயசு வந்துருச்சுன்னா ಅದಕ್ಕಿಂತ ಒಂದು ವಯಸ್ಸು ಬಂದು ಬಿಟ್ಟರೆ அந்த வயசு வந்த பிறகு அந்த தகப்பனுக்கு தூரம் வந்துருவாரு. ಆ ವಯಸ್ಸು ಬಂದು ಬಿಟ್ರೆ ತಂದೆಯ ಮಗನ ಬಿಟ್ಟು ದೂರ ಬಂದು ಬಿಡ್ತಾರೆ. அங்க என்ன இடைவேளை பார்ப்பாங்க. ಅವ ಒಂದು ಸ್ವಲ್ಪ ದಾರಿಯನ್ನು அந்த ನೋಡುತ್ತಾರೆ. வயசுக்கேத்தபடி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ವಯಸ್ಸಿಗೆ ತಕ್ಕಂತ ನಡೆಯಕ್ಕೆ ஆனா என் தகப்பனாகிய கர்த்தர் ಅದು ನನ್ನ ತಂದೆಯಾದ அப்படி அல்ல. ಆಗಲ್ಲ. கருவுல உன்னை எப்படி நேசித்தாரோ ಗರ್ಭದಲ್ಲಿ ಹೇಗೆ ಪ್ರೀತಿ அப்படிதான் குழந்தைகளும் நேசிக்கிறார். ಅವಾಗ ಮಗುವಲ್ಲಿ குழந்தைகளை எப்படி நேசிக்கிறாரோ ಮಗುವಲ್ಲಿ ಹೇಗೆ ಪ್ರೀತಿ அப்படிதான் வாலிபத்திலும் நேசிக்கிறார். ಹಾಗೆ ಯವನಸ ಜೀವಿತದಲ್ಲಿ வாலிபத்தில் எப்படி நேசிக்கிறாரோ ಯವನಸದಲ್ಲಿ ಹೇಗೆ ಪ್ರೀತಿ அப்படிதான் கணவனானாலும் மனைவியானாலும் நேசிக்கிறார். ಗಂಡನಾದ್ರೂ ಹೆಂಡತಿಯಾದ್ರೂ ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತಾರೆ. கணவனானாலும் மனைவியானாலும் எப்படி நேசிக்கிறாரோ ಗಂಡನಾಗಿ ಹೆಂಡತಿಯಾಗಿ ಹೇಗೆ ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತಾರೆ அப்படிதான் நீ தகப்பனானாலும் தாயானாலும் நேசிக்கிறார். ತಂದೆಯಾಗಿ ತಾಯಾಗಿ ಮಾರುವಾಗ தாயானாலும் தகப்பனானாலும் ನಿನ್ನ ತಾಯಾಗಿ அவர் எப்படி உன்னை நேசிக்கிறாரோ ನೀನು ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತಾರೆ. அப்படியே வயது சென்றாலும் உன்னை நேசிக்கிறார். ವಯಸ್ಸಾಗುವಾಗ ಹಾಗೆ அவர் ஒரு நாள் உன்னை தள்ளவில்லை. ಒಂದು ದಿನ ನೀನು ತಳ್ಳೋದಿಲ್ಲ. ஏன்னா அவர் உன் நினைவாய் இருக்கிறார். ಅದು ನಿನ್ನ ನೆನಪಾಗಿನೇ உன் நினைவாகவே இருக்கிறார். ನೆನಪಾಗಿನೇ ಇದ್ದಾರೆ. வேதத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா ಸತ್ಯ ವಾಕ್ಯದಲ್ಲಿ லூக்காவின் சுவிசேஷத்துல பார்க்கும் பொழுது ಲೂಕ ಬರೆದ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ஒரு தகப்பனுக்கு 2 மகன்கள் இருக்கிறாங்க. 2 ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ. அந்த 2 மகன்ல 2 ಮಗನು இளைய மகன் என்ன செய்கிறான்? ಚಿಕ್ಕವನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? என்ன பண்றான்? ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் பிரிச்சுக்கிட்டு ತನ್ನ ಆಸ್ತಿ ಎಲ್ಲ ಅವನು தன் நண்பர்களோடு ತನ್ನ தூர தேசத்துக்கு ஓடுறான். ದೂರ ದೇಶಕ್ಕೆ ಓಡಿ ಹೋಗುತ್ತಾನೆ. அவன் ஓடி ಅವನು ಓಡಿ பல வேதனையும் ಅವನ ವೇದನೆಯು, பல கஷ்டத்தையும் ಹಲವಾದ பல ಕಷ್ಟಗಳು, துக்கத்தையும் ಹಲವಾದ பல ದುಃಖಗಳು, அவமானத்தையும் ಹಲವಾದ அனுபவிச்சு ಅವನು ಅನುಭವಿಸಿ எல்லாவற்றையும் இழந்தவனாய் ಎಲ್ಲವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡವನಾಗಿ திரும்ப வருகிறான். ಹಿಂತಿರುಗಿ ಬರುತ್ತಾನೆ. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ஒரு ಗಮನಿಸಿ. தீர்க்கதரிசி வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ಪ್ರವಾದನೆ ಮಾತನ್ನು அவன் ನಿಮಗೆ திரும்ப வரும் பொழுது ಹಿಂತಿರುಗಿ ಬರುವಾಗ நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ அவன் ಗಮನಿಸಿ. வாலிபனாக திரும்பி வருகிறான். ಅವನು ಯವನಸ್ಥನಾಗಿ ಹಿಂತಿರುಗಿ ஆனா ಬರುತ್ತಾನೆ. அப்பா வயது சென்றவராய் இருக்கிறார். ಆದ್ರೆ ತಂದೆ ವಯಸ್ಸಾಗಿದೆ. நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா ಚೆನ್ನಾಗಿ ನೀವು ಗಮನಿಸುವುದಾದರೆ மகன் அப்பாவை தேடி வருகிறான். ಮಗನು ತಂದೆಯನ್ನು ಹುಡುಕಿ எப்படி ಬರ್ತಾನೆ. வருகிறான்? ಹೇಗೆ ಬರ್ತಾನೆ? ஒரு வேலைக்காரனா வருகிறான். ಒಂದು ಕೆಲಸದವನಾಗಿ நான் ಬರ್ತಾನೆ. போவேன். ನಾನು ಹೋಗುತ್ತೇನೆ. என் வீட்டுல எத்தனை வேலைக்காரங்களோ ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ಕೆಲಸ அதுல ஒருவனா ಅದರಲ್ಲಿ நான் வேலை ಒಬ್ಬನಾಗಿ செய்வேன், ನಾನು ಕೆಲಸ நான் வேலைக்காரனா ಮಾಡುತ್ತೇನೆ. இருப்பேன். ನಾನು ಕೆಲಸಗಾರನಾಗಿ அப்படி ಇರ್ತೇನೆ. அப்படி நினைச்சு ಹಾಗಾಗಿ இந்த ನೆನೆಸಿಕೊಂಡು இந்த மகன் வருகிறான். ಈ ಮಗನು ಓಡಿ நல்லா ಬರ್ತಾನೆ. கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ இளம் ಗಮನಿಸಿ. வயது ಚಿಕ್ಕ நல்ல ವಯಸ್ಸು. பார்வை உள்ளவன் ಒಳ್ಳೆ ದೃಷ್ಟಿ ಉಳ್ಳವನು. அந்த மகன் வர்றாரு. ಆ ಮಗನು ಬರ್ತಾನೆ. தூரத்துல அப்பா இருக்கிறாரு. ದೂರದಲ್ಲಿ ಅಪ್ಪ ಇದ್ದಾರೆ. அப்பான்னு இந்த மகன் கண்டுபிடிக்க முடியல. ಅಪ್ಪ ಅಂತ ಕಂಡಿಡಿಯಕ್ಕೆ ஆனா ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. அப்பா ಆದ್ರೆ ಅವ್ರ ಅಪ್ಪ தூரத்துல வருகிற மகனை ದೂರದ ಬರೋದನ್ನ ತನ್ನ கண்டுபிடிக்கிறாரு. ಮಗನನ್ನು ಕಂಡುಹಿಡಿತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. பார்வையில் அவர் குறைவுள்ளவர் தான். ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಅವರು ಕೊರತೆ வயசுல அவர் அதிகமானவர் தான். ವಯಸ್ಸಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾದವರೇ. பார்வையில ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ கனமானவன் இந்த வாலிபன். ಘನವಾದಂತ ಈ வயதுல சிறு வயது ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸವನು தூரத்துல இருந்து ದೂರದಿಂದ அப்பாவை ತನ್ನ அப்பான்னு சொல்ல முடியல. ತಂದೆ ಅಂತ ಹೇಳಕ್ ಆಗ್ತಾ அப்பா தான் பாத்துக்கிட்டு இருக்கிறான்னு சொல்ல முடியல. ತಂದೆಯೇ ನೋಡ್ತಾ ஹalleluya. ಇದ್ದಾನೆ ಅಂತ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. ஆனா ಆದರೆ அப்பா கண்டுபிடிக்கிறாரு. ತಂದೆ ಕಂಡಿಡಿದ್ದಾರೆ. வேலைக்காரனை பார்த்து சொல்றாரு, ಕೆಲಸಗಾರ ನೋಡಿ அதோ ಹೇಳ್ತಾರೆ, பாரு ಅಗೇ ನೋಡು, அவன் என் மகன் போல தெரிகிறது, ನನ್ನ ಮಗನಾಗಿ அவன் என் மகன் தான்றாரு. ಅವನು ನನ್ನ ಮಗನೇ ஆனா ಆಗಿದ್ದಾನೆ. ಆದರೆ தூரத்துல இருக்கிற இளவயது மகனுக்கு ದೂರದಲ್ಲಿದ್ದ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಾದ அப்பா நிக்கிறது தெரியல. ನನ್ನ ತಂದೆ ಅಂತ ஹalleluya. யோசித்து பாருங்க. ಯೋಚಿಸಿ ನೋಡಿ. எல்லாம் கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ஆமென் ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. தூரத்துல வருகிற மகனை ದೂರದಿಂದ ಬರೋ அப்பா ಮಗನನ್ನು கண்டுபிடிச்சிட்டாரு. ಅಪ್ಪ ಕಂಡಿಡಿದರು. தூரத்துல இருக்கிற அப்பாவை தூரத்துல இருந்த மகன் அப்பாவை கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிக்க இதுதான் முடியல. மகனுக்கும் அப்பாவுக்குள்ள வித்தியாசம். ಈ ಮಗನಿಗೆ ತಂದೆ ಇರುವಂತ ವ್ಯತ್ಯಾಸವು. ஹalleluya. ஹalleluya. இந்த உலக மாம்ச வழிகளில ಈ ಲೋಕದ ಮಾಂಸ உன்னுடைய தகப்பனை கண்டுபிடிக்காம இருக்கலாம். ನಿನ್ನ ಕಂಡಿಡಿಯಕ್ಕೆ ಆಗದಿರಬಹುದು. உன்னுடைய மகன் உன்னை கண்டுபிடிக்காம இருக்கலாம். ಮಗನಿಗೆ ಕಂಡಿಡಿಯಕ್ಕೆ ಆಗದಿರಬಹುದು. தகப்பனையும் மகனை உருவாக்கின ಆದ ತಂದೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದಂತ என் அப்பா கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ನನ್ನ ತಂದೆ எந்த ಕಂಡಿಡಿದರು. பள்ளத்துல போய் உட்கார்ந்தாலும் சரி, ಯಾವ ಹಳ್ಳದಲ್ಲಿ ಹೋಗಿ நீ எந்த இடத்துல போய் நின்னாலும் சரி, ಯಾವ ಜಾಗದಲ್ಲಿ என் மகன் அதிகாரமாய் சொல்லக்கூடியவா, ನನ್ನ ಮಗನೆಂಬ ಅಧಿಕಾರವಾಗಿ என் மகள் என்று அதிகாரமாய் சொல்லக்கூடியவா ಮಗಳೆಂಬ ಅಧಿಕಾರ அவர் மட்டும்தான். ಅವರು
ಅವರು ಮಾತ್ರನೇ. ஹalleluya. என்னுடைய மகனுடைய ஃபங்க்ஷனுக்கு நாங்க போயிருந்தோம். ನನ್ನ ಮಗನ ಫಂಕ್ಷನ್ಗೆ ನಾವು ಹೋಗಿದ್ದೀವಿ. கடந்த வாரம் சனிக்கிழமை போயிருந்தேன். ಕಳೆದ ವಾರ ಶನಿವಾರ நேற்று அல்ல, ನಿನ್ನೆ ಅಲ್ಲ, அது கடந்த வாரத்துல. ಹೋದ ವಾರ. ஹalleluya. ஹalleluya. அப்போ ಆವಾಗ என் மகன் ನನ್ನ ಮಗನು அவங்களோடு இருக்கிற படிக்கிற பிள்ளைகளோடு கூட இருக்கிறான். ಅವರ ಜೊತೆಗೆ ಓದುವಂತ ಮಕ್ಕಳ ಜೊತೆಗೆ ಇದ್ದಾನೆ. அவனுடைய ஆக்டிங் நம்ம பார்க்கணும். ಅವರ ಆಕ್ಟಿಂಗ್ ನಾವು அவனுடைய ನೋಡಬೇಕು. டான்ஸ் பார்க்கணும். டான்ஸ் அவ எப்படி வரான்னு பார்க்கணும். ಬರ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ அப்படி ನೋಡಬೇಕು. நினைச்சு ಹಾಗಾಗಿ என்னுடைய மொபைலையும் ನನ್ನ ಮಗನು என்னுடைய மனைவியுடைய மொபைலையும் ನನ್ನ ಹೆಂಡತಿಯ எடுத்து வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க. வீடியோ பார்க்கிறேன். இப்போ ವಿಡಿಯೋ ಮಾಡುತ್ತಾ எங்க இருக்கிறான் மகன்? ಎಲ್ಲಿದ್ದಾನೆ ಮಗ? அவனோடு சேர்ந்து 100 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ಅವನ ಜೊತೆಗೆ 100 ಮಕ್ಕಳು எல்லாம் ஒன்று போல யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. ಎಲ್ಲ ಒಂದೇ ರೀತಿ ಯೂನಿಫಾರ್ಮ್ அதுல யாரோ ஒரு மகனை ಯಾರೋ அவன் தான் என் மகன் ಅವನೇ ನನ್ನ அப்படின்னு ಮಗನು. நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ನಾನು ವಿಡಿಯೋ போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ನಾನು ಫೋಟೋ ஹalleluya. ஆமென். அவன் கிட்ட வரும் பொழுது என் மனைவி பார்த்து சொல்றேன், நான் இவ்வளவு நேரமா யாரோ ஒரு மகனை போட்டோ பிடிச்சிட்டு இருக்கோம் பாரு. ಯಾರೋ ಒಬ್ಬ ಮಗನ ಫೋಟೋ யாரோ ஒரு மகனை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் பாரு. ಒಬ್ಬ ಮಗನ ವಿಡಿಯೋ ಮಾಡಿ. ஹalleluya. அது நம்ம மகன் இல்ல. ಅದು ನಮ್ಮ ಮಗನ ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ரெண்டு பேருக்குமே சங்கடமாய் விட்டது. ಇಬ್ಬರಿಗೆ ಸಂಕಲ್ಪವಾಯಿತು. எங்க இருக்கிறான் அவன்? ಎಲ್ಲಿದ್ದಾನೆ? எழுந்து நிக்கிறேன். ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ. கேமராவை தூக்கி அப்படியே சென்டர்ல இருக்கலாம், நான் பிடிக்கலாம், ஜூம் பண்ணி பார்க்கிறேன். ನಾನು ಕ್ಯಾಮೆರಾ ತೆಗೆದು ಹಾಗೆ ಜೂಮ್ ಮಾಡಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. அவன் எந்த இடத்துல இருக்கிறான்னு தெரியல. ಅವನು ಯಾವ ಜಾಗದಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சு வரும் பொழுது ಫಂಕ್ಷನ್ அவன் கிட்ட வரும் பொழுது, மகன் நீ எங்கடா இருந்த? ಮಗ ನೀನು நீ ಎಲ್ಲಿದ್ದೆ? எங்க இருந்த? ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு ಹೋಗಿ ನಾನು நீ எங்க இருந்த? வா வா, உன்னை நான் போட்டோ எடுக்கிறேன். ನಿನ್ನನ್ನು ಫೋಟೋ வா, ತೆಗಿತೇನೆ. உன்னை நான் விதவிதமா போட்டோ எடுக்கிறேன். ನಿನ್ನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಫೋಟೋ ஒரு ಮಾಡ್ತೇನೆ. 4-5 போட்டோ எடுத்தாச்சு. ಹೀಗಾಗಿ 4-5 ஆனா ಆದರೆ அவன் அந்த கூட்டத்துல நிக்கும் போது ಅವನ ಗುಂಪಲ್ಲಿ அவனை எடுக்க முடியலன்னு சொல்லி ಅವನು ತೆಗೆಯಕ್ಕೆ மனசுல ஒரு வேதனை, ಮನಸ್ಸಲ್ಲಿ ಒಂದು ವೇದನೆ, ஒரு பாரம். ಒಂದು ಭಾರ. ஹalleluya. ஹalleluya. என்னுடைய மகனை ನನ್ನ அந்த கூட்டத்துல கண்டுபிடிக்க முடியலையே. ಗುಂಪಲ್ಲಿ ಕಂಡಿರಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲವೇ? ஆமென். எத்தனை ஒரு வேதனை. ಎಷ್ಟು ಒಂದು என் அப்பாவுடைய கண்களுக்கு ನನ್ನ ಅಪ್ಪನ நீ ಕಣ್ಣುಗಳಿಗೆ கிடைக்காம போக கூடாது. ನೀನು ಸಿಕ್ಕದೇ நீ ಹೋಗಬಹುದು. அப்பா தினமும் உன்னை போட்டோ எடுத்துட்டே இருக்கிறா. ಅಪ್ಪ ದಿನನಿತ್ಯ ಫೋಟೋ நீ அப்பா உன்னை வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கிறா. ವಿಡಿಯೋ ಮಾಡ್ತಾ அந்த வீடியோவில் நீ காணாம போயிடக்கூடாது. ವಿಡಿಯೋ ನೀ ಕಾಣದೆ அந்த போட்டோவில் நீ இல்லாம போயிடக்கூடாது. ನೀ ಇರದೇ அப்படி புத்தகத்துல உன் பேர் இல்லாம இருக்க கூடாது. ನೀನು ಹೆಸರಿಲ್ಲದೆ மாம்சத்துல உன் வேதனை எப்படி இருக்கிறது? ಮಾಂಸದಲ್ಲಿ ನಿನ್ನ ವೇದನೆ மாம்சத்துல உன் அப்பா எப்படி உன்கிட்ட பழகுறாரு? ಮಾಂಸದಲ್ಲಿ ನಿನ್ನ ಅಪ್ಪ ಹೇಗೆ ನಿನ್ನ மாம்சத்துல உன் பிள்ளை உன்கிட்ட எப்படி பழகுறா? ಮಾಂಸದಲ್ಲಿ ನಿನ್ನ ಮಗನು ಹೇಗೆ ನಿನ್ನ ಜೊತೆ நேற்றுக்கு கூட நான் கண்கலங்கி இருக்கிறேன். ನಿನ್ನನ್ನು ನಾನು ಕಣ್ಗಳು என் மனைவி நானும் கண்கலங்கி இருக்கிறோம். ನನ್ನ ಹೆಂಡತಿ ನಾನು என் பிள்ளைங்க எப்படி வருவாங்களா? ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ என் பிள்ளைங்க எப்படி நடப்பாங்களா? ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ என் பிள்ளைங்க பக்கத்துல வந்து கொஞ்சுவாங்களா? ಮಕ್ಕಳನ್ನ என் பிள்ளைங்க அன்பு காட்டுவாங்களா? என் பிள்ளைங்க நம்ம சாகர வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்களா? ಮಕ್ಕಳು ನಾವು ಸಾಯ ತನಕ நம்ம பிள்ளைங்க நம்ம செத்த பிறகு நம்ம பேர் எடுப்பாங்களா? ಸತ್ತಿದಾದ ಮೇಲೆ நாம செய்யற ஊழியத்தை நம்ம பிள்ளைங்க பண்ணுவாங்களா? ನಮ್ಮ ಸೇವೆ ಅವರು ಮಾಡುತ್ತಾರೆ. அப்படின்னு ஒரு வேதனை. ரெண்டு பேரும் கண் கலங்கணும் கொஞ்ச நேரம். ಕಣ್ಣಿಂದ ಹಾಗೆ ಸಂಕಲ್ಪ ரெண்டு பேரும் பக்கத்துல உட்கார்ந்து கண் கலங்குறோம். அந்த நேரத்துல இங்க கண்ணீரை துடைக்க பக்கத்துல யாரும் இல்ல. ஒத்துக்கொத்து அழுகுறோம், ஒத்துக்கொத்து ஏங்குறோம். என் 3 பிள்ளைங்க இப்படி வளருவாங்களா? என் பிள்ளைங்க இப்படி நடப்பாங்களா? என் பிள்ளைங்க இப்படி இருப்பாங்களா? அப்படின்னு ஒரு ஏக்கம், ஒரு கலக்கம், தன்னை மீறி அழுகுறோம். ನಮ್ಮನೆ அந்த நேரத்துல யார் கண்ணீர் துடைக்க முடியும்? அந்த நேரத்துல யார் நமக்கு சமாதானம் சொல்ல முடியும்? ಸಮಾಧಾನ யார் நமக்கு ஆறுதல் சொல்ல முடியும்? அழுகுற 2 பேருமே. அதன் மத்தியில என் சபையில இருக்கிற பிள்ளைகள் ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ நம்மள எப்படி நினைக்கிறாங்க? அப்பாவா நினைக்கிறாங்களா? அம்மாவா நினைக்கிறாங்களா? எப்படி பழகுறாங்க? எப்படி நேசிக்கிறாங்க? ಹಾಗೆ ಮಮತೆ ತೋರಿಸಿ நம்மளை போல வாழ்வாங்களா? நம்மளை போல அவங்க கர்த்தருக்குள்ள இருப்பாங்களா? ದೇವರು ஆஸ்தி சொத்து சுகம் இல்லனா கூட ಆಸ್ತಿ ಅಂತಸ್ತು ಏನಿಲ್ಲ கர்த்தரோடு இருப்பாங்களா? ದೇವರ ಜೊತೆ நம்ம கிட்ட ஏசப்பா பேசுறாரு. ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ದೇವರು அதே போல நம்ம சபை பிள்ளைங்கிட்ட பேசுவாரா? ನಮ್ಮ ಸಭೆ ಮಕ್ಕಳ ಜೊತೆಗೆ நம்ம பிள்ளைங்க ஏசப்பாட்ட பேசுவாங்களா? ಮಕ್ಕಳು ದೇವರ ಜೊತೆಗೆ வெளிப்பாடு காண்பாங்களா? ಘಟನೆಗಳು ನೋಡುತ್ತಾರಾ? தரிசனங்களை பார்ப்பாங்களா? ದರ್ಶನಗಳು ನೋಡುತ್ತಾರಾ? அனுதினம் உறவாடுவாங்களா? ದಿನನಿತ್ಯ ದೇವರ ಜೊತೆ அப்படி ஒரு ஏக்கத்தின் மத்தியில தாங்க ಹೀಗಾಗಿ ಒಂದು ಏಕದಿಂದ இந்த செய்தி வெளிவருகிறது. ಈ ಸಂದೇಶ ಹೊರಗಡೆ ಬರುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. அப்படியே நான் உட்கார்ந்து இருக்கும்போது தான் ಹಾಗೆ ಕುಳಿತುಕೊಂಡಿರುವಾಗ இந்த 2 ராஜாக்களின் புத்தகத்துல ಈ 2
ಅರಸಗಳ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 13ஆம் அதிகாரத்துல 13ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 23வது வசனம் கண்ணுக்கு வந்தது. 23ನೇ ವಾಕ್ಯವು ನನ್ನ ಕಣ್ಣಿಗೆ அப்போதுதான் நான் சில வார்த்தைகளை தியானிக்க ஆரம்பித்தேன். ಆಗ ಕೆಲವೊಂದು ಮಾತುಗಳನ್ನು இந்த இடத்துல இருக்கிற தெய்வ பிள்ளைகளே, ಈ ಜಾಗದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த இடத்துல இருக்கிற தெய்வ பிள்ளைகளே, ದೇವರ எனக்கு அன்பான பிள்ளைகளே, ನನಗೆ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳ நீங்க எனக்கு மகனா மகளா இருக்க விரும்புகிறேன். ಮಗನಾಗಿ ಮಗಳಾಗಿ நீங்க வேற யாரா இருக்க வேண்டாம். ಬೇರೆ ಯಾರು ಇರಕ್ಕೆ எங்க ಇಷ್ಟಪಡಬೇಡಿ. மாம்சத்துல நீங்க மகனா மகளா இருக்க பாருங்க. ನಿಮ್ಮ ಮಾಂಸದಲ್ಲಿ ಮಗನಾಗಿ ಮಗಳಾಗಿ ಇರಕ್ಕೆ வயதுல முற்றிருந்த அப்பா அம்மாவா இருங்க. ವಯಸ್ಸಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಗಿರುವ வேற விதமா வேணாம். ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ இந்த உலகத்துல இப்ப வாழ்றோமே, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಈಗ அடுத்த ಜೀವಿಸ್ತಾ நிமிஷங்க ಆ ನಂತರ மரணம் வந்துட்டா எங்க போவங்க? ಮರಣ ಬಂದ್ಬಿಟ್ಟು யார போய் நம்ம சொல்லுவோங்க? ಯಾರ ಬಳಿ ಹೋಗಿ ஏங்க நமக்குள்ள வயிறாக்குங்க? ಯಾಕೆ ನಮ್ಮೊಳಗೆ ஏங்க நமக்கு சண்டைங்க? ಯಾಕೆ ನಮ್ಮೊಳಗೆ ஏங்க நமக்கு பிரிவினைங்க? ಯಾಕೆ ನಮಗೆ ஏங்க நமக்கு கசப்புங்க? ನಮಗೆ ஏங்க இந்த வாழ்க்கை? ಯಾಕೆ ಈ ಜೀವಿತವು எதுக்காக இந்த போராட்டம்? ಯಾಕೆ ಈ நீயா ಹೋರಾಟ? நானா? ನೀನಾ ನಾನಾ? நீயா நானா? நீனா ஏங்க இந்த வாழ்க்கை? ಯಾಕೆ ಈ இந்த ಜೀವಿತವು? ஈன வாழ்க்கை வேணாங்க. ವೀಣಾದ ಜೀವಿತ ಬೇಡ. ஒருத்தர் அன்புல, ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ஒருத்தர் நேசிப்புல, ನಮ್ಮ ಮಮತೆಯಲ್ಲಿ ஒருத்தர் பாசத்துல, ಒಬ್ಬರೊಬ್ಬರು ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வளரணுங்க. ದೇವರೊಳಗೆ ನಾವು ಬೆಳಿಬೇಕು. நம்ம என்ன செஞ்சாலும் தள்ளாம இருக்கிறாரு. ನಮ್ಮನ್ನು ಏನೋ ಮಾಡು ತಲೆದೇ நம்ம மேல மனது உருகிட்டே இருக்கிறாரு. ನಮ್ಮ ಮೇಲೆ ಕನಿಕರ ಪಟ್ಟಿದ್ದಾರಲ್ಲ, நம்ம நினைவாகவே இருக்கிறாரு. ನೆನಪಾಗೇ ಇದಾರಲ್ಲ, அந்த இயேசுவுக்குள்ள ಆ ಯೇಸು நம்ம ಒಳಗಡೆ வாழ்றதுக்கு இடம் கொடுப்போமா? ನಾವು ಜೀವಿಸಕ್ಕೆ ಜಾಗ அப்படி நம்ம வாழ்ந்தோம்னா ಹಾಗಾಗಿ ನಾವು ಜೀವಿಸ್ತಾ நம்ம ಇರೋದಾದ್ರೆ பக்கத்துல இருக்கிற அக்காவா தங்கச்சாதான் நம்ம பார்ப்போம். ನಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರುವವನ ಅಕ್ಕಾಗಿ ತಂಗಿಯಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. அப்படி நம்ம வாழ்ந்தோம்னா ಹಾಗಾಗಿ ನಾವು ಜೀವಿಸ್ತಾ நம்ம ಇದ್ದೀವಿ. பாஸ்டர் ஐயாவை அப்பாவை அம்மாவை தான் பார்ப்போம். ನಮ್ಮ ಪಾಸ್ಟರ್ನ ತಂದೆ ತಾಯಿಗೆ அவங்களுக்கு விரோதமா பேச மாட்டோம். ಅವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ அவங்கள பகைக்க மாட்டோம். அவங்கள கசந்த வார்த்தைகளை சொல்ல மாட்டோம். ಹಾಗೆ ಮಾತುಗಳು ಹೇಳುವುದಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. அவங்க எப்ப நம்ம பார்ப்போம், அவங்களோடு எப்ப பேசுவோம், ಅವರ ಜೊತೆಗೆ ಯಾವಾಗ அவங்களை எப்ப விசாரிப்போம், ಹೀಗಾಗಿ அந்த எண்ணம் ஆட்டோமேட்டிக் வந்துருங்க. ಆಲೋಚನೆ அது இல்லனா ಅದು ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ அவங்களை நேசிக்கிற சண்டையில தான் நிப்போம். ನಾವು ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಜಗಳದಲ್ಲೇ ಹೋಗುತ್ತೇವೆ. அவங்களை அன்பு காட்டுறவங்களை பார்த்தா நமக்கு கோபமும் எரிச்சல் வர ஆரம்பிச்சிடும். ನಮಗೆ ಕೋಪ ಹುರಿ நம்ம அன்பு நிலையா நிக்காது. ನಮ್ಮ ಪ್ರೀತಿ ನೆಲೆಯಾಗಿ நம்ம பாசம் வெளிப்படாது. ನಮ್ಮ ಪ್ರೀತಿ பொறாமைகளும் வைராக்களும் எழும்பி விடும். ದೋಷಗಳು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚುಗಳು ಬರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றென்னை அவர் தள்ளவே மாட்டார். அவளா என்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றென்னை அவர் தள்ளவே மாட்டார். அவளா என்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவாம். தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவாம். தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவே அன்பு. இயேசு கிறிஸ்துவே அன்பு இன்று மாறாதது. இயேசு கிறிஸ்துவே மாறா கிருபை என்று குறையாதது. அந்த இயேசு கிறிஸ்துவே மாறா கிருபை என்று குறையாதது. என்று மாறாதது. இன்னும் குறையாது.
அவருடைய அன்பு ಆತನ ಪ್ರೀತಿ நம்மை விட்டு குறையாது. ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಕೊರತೆ ಆಗುವುದಿಲ್ಲ. அவர் அன்பு மாறவே மாறாதுங்க. ಆತನ ಪ್ರೀತಿ ಯಾವತ್ತೂ நீங்க நேசிக்கிற அன்பு எப்படிப்பட்டது யோசித்து பாருங்க. ಮಾಡುವಂತ ಪ್ರೀತಿ ಎಂತದಂತ உங்க ಯೋಚನೆ அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿ ಎಂತದಾಗಿದೆ? கணவன் மேல சரியான அன்பு இருக்கிறதா? ಗಂಡನ ಮೇಲೆ ಸರಿಯಾದ ಪ್ರೀತಿ மனைவி மேல சரியான அன்பு இருக்கிறதா? ಗಂಡನ ಮೇಲೆ ಸರಿಯಾದ ಪ್ರೀತಿ உங்க பிள்ளைகள் மேல, பெற்றோர்களே உங்க பிள்ளைகள் மேல அன்பு எப்படி இருக்கிறது? ದೇವರೇ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಯಾವ ರೀತಿ ಪ್ರೀತಿ ಇದೆ? பிள்ளைகளே உங்க அன்பு, பிள்ளைகளே உங்க அன்பை உங்க பெற்றோர் மேல எப்படி வச்சிருக்கிறீங்க? ಮಕ್ಕಳೇ ನಿಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿ ಮೇಲೆ ಯಾವ ರೀತಿ ಪ್ರೀತಿಯನ್ನು அவங்களுக்கு வேதனை கொடுக்கிற அன்பை வச்சிருக்கிறீங்க? ಮೇಲೆ ವೇದನೆ ಕೊಡುವ அவங்களை துக்கப்படுத்துற அன்பை வச்சிருக்கிறீங்க? ದುಃಖಪಡಿಸುವ எத்தனை நாட்கள் உங்க அப்பா அம்மா கிட்ட நீங்க இப்படி நடிப்பீங்க? ಎಷ್ಟು ದಿನಗಳ ತಂದೆ ತಾಯಿ ಬಳಿ ಹೀಗೆ எத்தனை நாட்கள் உன் தகப்ப உன்னை நினைச்சு நினைச்சு அழுகிறது? ಎಷ್ಟು ದಿನ ತಂದೆ ನೀನು ನೆನೆಸಿ ನೆನೆಸಿ ಅಳುತ್ತಾರೆ? எத்தனை நாள் உன் தாய் உன்னை நினைச்சு அழுவது? ಎಷ್ಟು ದಿನ ನಿನ್ನ ತಾಯಿ ನೀನು ನೆನೆಸಿ உனக்காக மண்டிப்படுகிற, உனக்காக மண்டாடுகிற, உனக்காக கூப்பிடுகிற உன்னுடைய ஊழியக்காரி உனக்கு தகப்பனா தாயா எத்தனை நாள் உனக்காக அழுவது? ನಿನಗೋಸ್ಕರ ಮೊಣಕಾಲೂರುವರು, ನಿನಗೋಸ್ಕರ ಗೋಳಾಡುವರು, ನಿನಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು ತಂದೆ ತಾಯಿ ಸೇವಕರು ಎಷ್ಟು ದಿನ ನಿನಗೋಸ್ಕರ ಅಳುತ್ತಾರೆ? மாயமான அன்பை வேணுங்க. ನಿನ್ನ ಮಾಯವಾದ ಪ್ರೀತಿ, இந்த மாயமான அன்பை தூக்கி போடுங்க. ಈ ಮಾಯವಾದ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೆಗೆದು ஒருத்தர் மேல நீங்க சரியான அன்பு வச்சீங்கன்னா ಒಬ್ಬರ ಮೇಲೆ ಸರಿಯಾದ ಪ್ರೀತಿ ಇಟ್ಟರೆ உங்க சரீரம் சுடுகாட்டுக்கு போற வரையிலும், ನಿಮ್ಮ ಶರೀರವು உங்க ஆத்துமா பரலோகத்துக்கு போற வரையிலும் ಆತ್ಮ ಪರಲೋಕಕ್ಕೆ அந்த அன்பு பரிபூர்ணமா இருக்கணும். ಪ್ರೀತಿ ಸಂಪೂರ್ಣವಾಗುತ್ತದೆ. அன்பு சகலத்தின் தாங்கும், ಸಕಲವನ್ನು அன்பு சகலத்தின் சகிக்கும், அன்பு சகலத்தின் நேசிக்குங்க. அந்த அன்புல பிரியமாய் இருக்கணும். ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಪ್ರಿಯವಾಗಿ அந்த அன்பை தான் கர்த்தர் சொல்றாரு. நான் ஆதியில ஆபிரகாம் மேல வைத்த அன்பை, ಆದಿಯಲ್ಲಿ ಆಬ್ರಹಾಮ நான் ஆதியில ஈசாக்கு மேல வைத்த அன்பை, ಇಸಾಕನ ಮೇಲೆ ಇಟ್ಟ நான் ஆதியில யாக்கோபு மேல வைத்த அன்பை ಆದಿಯಲ್ಲಿ ಯಾಕೋಬನ ಮೇಲೆ ஒரு நாள் நான் தள்ள மாட்டேன். ನಿನ್ನನ್ನು ತಳ್ಳುವುದಿಲ್ಲ. என் முகத்தை விட்டு நான் தள்ள மாட்டேன். அந்த அன்புல நான் பிரியமாய் இருப்பேன். ಆ ಪ್ರೀತಿಯನ್ನು ಪ್ರಿಯವಾಗಿದ್ದೇನೆ. அந்த அன்புக்கு நீங்க இடம் கொடுப்பீங்களா? ಆ ಪ್ರೀತಿಯನ್ನು ಜಾಗವನ್ನು ಕೊಡುವಿರಾ? இந்த இடத்துல அந்த அன்புக்கு இடம் கொடுப்பீங்களா? ಈ ಜಾಗದಲ್ಲಿ ಆ ಪ್ರೀತಿಗೆ ಜಾಗವನ್ನು உங்க ಕೊಡುವಿರಾ? அன்பை பரிசோதித்து பாருங்க. ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿಯನ್ನು ಪರೀಕ್ಷಿಸಿ ನೋಡಿರಿ. இப்போ உங்க இருதய மேல கை வச்சு ಈಗ ನಿಮ್ಮ என் ಹೃದಯ அன்பு எப்படி இருக்கிறது? ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿ என் அன்பு எப்படி இருக்கிறது? ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿ ಹೇಗಿದೆ? நான் எப்படி பழகுறேன்? ನಾನು ಹೇಗೆ எந்த விதத்துல அன்பு காட்டுறேன்? ನೀವು ಯಾವ ರೀತಿ ஒரு வாலிப பிள்ளை கடந்த நாட்களில ಒಂದು ಯವನಸ್ಥ அந்த பிள்ளை என்ன கட்டிப்பிடிச்சு அழ முடியல. ಆ ಮಗಳನ್ನ ಮುದ್ದು ಮಾಡಿ ಅಳಕ್ಕೆ அந்த ಇಷ್ಟಪಡಲಿಲ್ಲ. பிள்ளைக்கு வாலிப வயது. ಅವಳಿಗೆ ಯವನಸ್ಥ ವಯಸ್ಸು. அந்த பிள்ளை என்ன கட்டிப்பிடித்து அழ முடியல. ಆ ಮಗಳನ್ನ ಮುದ್ದು ಮಾಡಿ தன்னுடைய உறவா ரத்தமா தான் நினைக்கிறா. ನನ್ನ ರಕ್ತವಾಗಿ ஆனா அவளுடைய அழுக ಅವಳ ಅಳುವಿಗೆ உள்ளத்துல இருக்க நரம்புகள்லாம் வெடிக்கிறது போல இருக்கிறது. ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಒಂದು ನರಗಳೆಲ್ಲ ಒಡೆದು ಹೋಗೋ ತರ ಕಾಣಿಸ್ತಾ அவளுடைய இருதயம் தவிக்குது. ಅವಳ ಹೃದಯವು ಹಾಗೆ அவளால சொல்ல முடியல. ಹೇಳಕ್ ಆಗ್ತಾ அவ ಇಲ್ಲ. எதிர்பார்க்கிற அன்ப ಎದುರು ನೋಡುವಂತ ಪ್ರೀತಿ அவளுக்கு கிடைக்கல. ಅವಳಿಗೆ அந்த ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ. பிள்ளைக்கு கிடைக்கல. ಮಗುಗೆ ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ. அது எப்படி சொல்லணும் என்கிட்ட தயங்குறா. ಅದು ಹೇಗೆ ಹೇಳಬೇಕಂದ್ರೆ ನನ್ನ ಬಳಿಗೆ ಅವಳು ತಯಕ அவ ಪಡುತ್ತಾಳೆ. கட்டிப்பிடிச்சு ஓன அழுகணும் போல அவளுக்கு தோணுது. ಮುದ್ದು ಮಾಡಿ ಗುಳೋ ಅಂತ ಅಳುತ್ತಾಳೆ. அந்த அன்பை பகிர்ந்து நினைக்கிறா. ಅವಳ ಪ್ರೀತಿ ಹಂಚಿಕೊಳ್ಳಬೇಕು ஆனா ಇಷ್ಟಪಡುತ್ತಾಳೆ. கிடைக்கல. தேவ பிள்ளைகளே, ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ ದೇವರ அவள் ಮಕ್ಕಳೇ. போன பின்பு நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கும்போது ಅವಳು ಹೋಗಿ ஆவியான சொல்றாரு, அவ எலும்புகள் நொறுக்கப்பட்டது போல, ಅವಳ ಎಂಬಿಕೆಗಳು அவளுடைய நரம்புகள் வெடித்தது போல, ಅವಳ ನರಗಳು அவளுடைய உறுப்புகள் எல்லாம் சிதறி பண்ணது போல ಅಂಗಗಳು ஒவ்வொரு நாள் அன்புக்காக ஏங்குகிறா. ಪ್ರತಿಯೊಂದು ಪ್ರೀತಿಗಾಗಿ ಎಗುತ್ತಾಳೆ. அன்புக்காக ஏங்குகிறா என்று சொல்லி ಪ್ರೀತಿಗಾಗಿ ಎಗುತ್ತಾಳೆ ಎಂಬುದಾಗಿ கொஞ்ச நேரம் அந்த பெண்ணுக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ಆ ಮಗಳಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ಕೆ இது போல எத்தனை பிள்ளைங்க இங்க இருக்கிறாங்க. ಈ ರೀತಿಯಾಗಿ ಎಷ್ಟು ಮಕ್ಕಳು இது போல எத்தனை அப்பா அம்மாக்கள் இருக்கிறாங்க. ತಂದೆ ತಾಯಿ ಇದ್ದೀರಾ? ஏன் நாங்களும் இருக்கிறோமே, ಯಾಕೆ ಗಂಡ நீங்களும் இருக்கிறீங்க. ಇದ್ದೀರಾ? உங்களை கர்த்தரிடத்துல கொடுத்து பாருங்க. ನಿಮ್ಮ ದೇವರ ಬಳಿ உங்களை பரிசோதித்து பாருங்க. ಪರೀಕ್ಷಿಸಿ ನೋಡಿ. ஏதோ ஒரு சின்ன அற்ப காரியத்துக்காக அன்பை உதறி போடாதீங்க. ಚಿಕ್ಕ ಅಲ್ಪ ಕೆಲಸಕ್ಕೋಸ್ಕರ ನೀವು ஒரு சில நிமிஷம் சந்தோஷத்துக்காகவும் அன்பை உதறிராத. ಕೆಲವೊಂದು ನಿಮಿಷ ಸಂತೋಷಕ್ಕಾದ ஏதோ ஒரு பொருளுக்காகவும் அன்பை உதறிராத. ಯಾವುದೋ ಒಂದು ஏன் பிள்ளை அந்த இடத்துல நிக்கலையே அப்படின்ற அந்த இடத்துல உன் அன்பை உதறிராத. ನನ್ನ ಮಗಳು ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಯಾರಿ ಪ್ರೀತಿ என் கணவன் அங்க இல்லையேன்னு நினைச்சிராத. ನನ್ನ ಗಂಡ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲ அங்க நாங்க குடும்பமாக இல்லையே, ನಾವು ಕುಟುಂಬ நாங்க ಸಮೇತ ಇಲ್ಲವೇ? நாங்க என்ன பண்றது என்று சொல்லி ನಾನು ಏನು உன் ಮಾಡಲಿ? அன்பை சிதற விட்டுறாத. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ಚದರಿಸಬೇಡ. அவருடைய முகத்துக்கு முன்னால உன்னை தள்ளவே மாட்டார். ದೇವರು ಲೋಕಕ್ಕೆ ಮುಂಚೆ உன்மேல் மனதுருகிற கர்த்தர் ನಿನ್ನ ಮೇಲೆ ಕನಿಕರ ಪಟ್ಟ உன்மேல் நினைவாய் இருக்கிறார். ನಿಮ್ಮ ನೆನಪಾಗಿ ಇದ್ದಾರೆ. செய்திக்கு நேரா இப்ப நாம் கடந்து போகிறோம். ಸಂತೋಷಕ್ಕೆ ನೀರಾಗಿ கர்த்தருடைய வார்த்தை உன் இருதயத்தை தொடட்டும். ದೇವರ ಮಾತು ನಿನ್ನ ಹೃದಯವನ್ನು ಮುಟ್ಟ. தேவ பிரசன்னம் உன் மேல் வருவதாக. ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ನಿನ್ನ ಮೇಲೆ ஆவியானவர் அசைவாடுவதாக. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ தேவன் ಸಂತರಿಸುತ್ತಾರೆ. உன் மேல் பலத்த காரியங்களை செய்வதாக. ದೇವರ
ಬಲವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಮೇಲೆ ಮಾಡಲಿ. அருமையான மகளே, ಪ್ರೀತಿಯ ಮಗಳೇ, கணவனின் அன்பை எதிர்நோக்கி வந்திருக்கிற பிள்ளையே, ಗಂಡನ ಪ್ರೀತಿಯನ್ನು ಎದುರು ನೋಡುವಂತ ஆவியானவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, உன் அன்பை சரிபடுத்து. ಮೊದಲನಾಗಿ ನಿನ್ನ ಪ್ರೀತಿ என் கணவன் சரியில்லை, ನನ್ನ ಗಂಡನು என் கணவன் சரியில்லைன்னு நீ அழுகிறாயா? ಸರಿಯಿಲ್ಲ ಅಂತ ಅಳಿತೀಯ. உன் அன்பை சரிபடுத்து. ನಿನ್ನ ಪ್ರೀತಿ எங்க அப்பா என்ன நேசிக்கல, ನಮ್ಮ ಅಪ್ಪನ ಪ್ರೀತಿ எங்க அப்பா என் மேல பிரிய வைக்கல நினைக்கிறாயா? உனக்குள்ள அன்பை சரிபடுத்து. ನಿನ್ನೊಳಗಿರೋ ಪ್ರೀತಿಯನ್ನು ಸರಿಪಡಿಸು. பிள்ளைகளுக்காகவோ குடும்பத்துக்காகவோ எந்த கண்ணீரை நீ விடுகிறாய்? ಯಾವ ಕಣ್ಣೀರನ್ನು ಸುರಿಸ್ತಾ இப்போ உன்னை பரிசோதித்து பார். ಮೊದಲು ನಿನ್ನ ಪರೀಕ್ಷಿಸಿ ನೋಡು. ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ದೇವರ ಆತ್ಮ ನುಡಿತಾ ಇದ್ದಾನೆ. மனுஷன் அல்ல, ಮನುಷ್ಯನಲ್ಲ, ஆவியானவர். ಪವಿತ್ರ ಆತ್ಮ. ஆவியான வார்த்தைக்கு யார் நீங்க கீழ்ப்படுகிறீர்களோ, ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ಮಾತಿಗೆ ಯಾರು ஆவியுடைய வார்த்தை யார் கேட்கிறீர்களோ, ದೇವರ ಆತ್ಮನ ಮಾತಿಗೆ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ಅವರು ದೇವರ அவர்களை கர்த்தர் கனமாக நடத்துவார். ಘನವಾಗಿ ನಡೆಸುತ್ತಾರೆ. இங்கே தேவன் கர்த்தராகிய கிறிஸ்து ಇಲ್ಲಿ ಕರ್ತನಾದ ಯೆಹೋವನು உங்க மத்தியில வந்திருக்கிறார். ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ. ஹalleluya, 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 ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க ஆமென். ಆಮೆನ್. அவர் தள்ளாதவராய் ಅವರು ತಳೆದೇ ಇರುವಂತವರು, உன்மேல் மனதுருகி ನಿನ್ನ ಮೇಲೆ ಕನಿಕರಪಟ್ಟು உன் நினைவாய் இருக்கிறார். ನಿನ್ನ ನೆನಪಾಗೇ ಇದ್ದಾರೆ. வேதத்திலே பார்க்கும் பொழுது ಸತ್ಯ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ லூக்கா எழுதின சுவிசேஷம் ಲೂಕ ಬರೆದ ಗ್ರಂಥ 7ஆம் அதிகாரம் 7ನೇ ಅಧ್ಯಾಯವು 13வது வசனத்தை 13ನೇ ವಾಕ್ಯ நீங்க பார்க்கும் பொழுது ನೋಡುವಾಗ அங்கே கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ಅಲ್ಲಿ ದೇವರ ಮಾತು ಏನು ಹೇಳುತ್ತದೆ? ஆண்டவராகிய கிறிஸ்து ಕರ್ತನಾದ ಯೆಹೋವನು நாயினூருக்கு வந்தபோது ನಾಯನ ಎಂಬ ಗ್ರಾಮಕ್ಕೆ ಬರುವಾಗ அங்கே ஒரு தாய்க்கு ஒரே மகனாய் இருந்த ஒரு மகன் ಅಲ್ಲಿ ಒಂದು ತಾಯಿಗೆ ಒಬ್ಬೇ ಮಗನಾಗಿರುವಂತ ಮಗನು மரித்து போன செய்தியை கேட்டார். ಅವನು ಸತ್ತೋದ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳುತ್ತಾರೆ. ஹalleluya, ஹalleluya, சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳಿರಿ ಹalleluya. லூக் சாப்டர் 7 ಲೂಕ ಬರೆದ ಗ್ರಂಥ 7ನೇ ಅಧ್ಯಾಯ verse 11 to 16 வரை நீங்க பார்க்கும் பொழுது 11ರಿಂದ 16 ತನಕ ನೀವು ನೋಡುವಾಗ அங்கே சொல்லுகிற வார்த்தைகளை கவனிப்போம். ಅಲ್ಲಿ ಹೇಳುವಂತ ಮಾತನ್ನು ಗಮನಿಸಿ. அதுல 13வது வசனத்தை படிப்போம். ಅದರಲ್ಲಿ 13ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. சீக்கிரமா படிங்க. கர்த்தர் அவளை பார்த்து ಕರ್ತನು ಆಕೆಯನ್ನು ನೋಡಿ அவள் மேல் மனதுருகி அழாதே. ಅವಳ ಮೇಲೆ ಕನಿಕರಪಟ್ಟು ஹalleluya, ಅಳಬೇಡ ಅಂದರು. ஹalleluya. ಹalleluya, அவள் மேல் மனதுருகி ಅವಳ ಮೇಲೆ ಕನಿಕರಪಟ್ಟು அழாதே. ಅಳಬೇಡ. ஹalleluya. ಹalleluya. இங்கே பார்க்கும் பொழுது ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ மனதுருகி ಕನಿಕರಪಟ್ಟು நீ அழாதே என்று சொல்லுகிறார். ನೀನು ಅಳಬೇಡ ಎಂಬುದಾಗಿ அந்த ಹೇಳಿದ್ದಾರೆ. பெண்மணியை பார்த்து ಆ ಹೆಂಗಸನ್ನು ನೋಡಿ ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்ற ஒரு வார்த்தை, ಕರ್ತನಾದ ಯೆಹೋವನು ಹೇಳುವಂತ ಒಂದು ಮಾತು, அந்த பெண்மணியை பார்த்து சொல்றா, ಆ ಹೆಂಗಸನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, மனதுருகி சொல்லுகிறார். ಕನಿಕರಪಟ್ಟು காரணம் என்ன? ಅವನ அந்த தாய்க்கு ஒரே மகன், ಆ ತಾಯಿಗೆ ಒಂದೇ ಮಗನು. செல்லமாக வளர்த்திருப்பாங்க, ಎಷ್ಟು ಪ್ರೀತಿಯಾಗಿ அதிகமாக நேசித்திருப்பாங்க, ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡಿ அதிகமான அன்பு வைத்திருப்பாங்க. ಮಮತೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அதனாலதான் ಆದ್ದರಿಂದ அந்த மகன் செத்தான் என்ற செய்தி ಆ ಮಗನು ಸತ್ತು ಹೋಗಿದ್ದಾನೆ ಎಂಬ அந்த பகுதிக்கு எழும்பினாலும் ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಬಂದರು அந்த மகளுடைய கண்ணீரை பார்க்கிறார், ಮಗಳ ಕಣ್ಣೀರನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ, அவங்க அழுகிறதை பார்க்கிறார். ಅಳುವುದನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. அங்கதான் கர்த்தருடைய ஆவியானவருடைய மகிமை வெளிப்படுகிறது. ಅಲ್ಲೇ ಕರ್ತನ ಶಕ್ತಿಯು ಅಲ್ಲಿ அந்த ಪ್ರಕಟವಾಗುತ್ತದೆ. பெண்ணை பார்த்து ಆ ಹೆಂಗಸನ್ನು மனதுருகி ಕನಿಕರಪಟ್ಟು நீ அழாதே, ನೀನು ಅಳಬೇಡ. இந்த இடத்துல ಈ ಜಾಗದಲ್ಲಿ உன்னை பார்த்து ನಿನ್ನನ್ನು ನೋಡಿ உன்மேல மனதுருகி ನಿನ್ನ ಮೇಲೆ ಕನಿಕರಪಟ್ಟು உன்னை அழாதென்று சொல்ல ನೀನು ಅಳಬೇಡ ಅಂತ தேவன் இங்க வந்திருக்கிறார். ದೇವರು ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ. நீ அன்புக்காகவோ பாசத்துக்காகவோ நேசிப்புக்காகவோ எதற்கு நீ அழுகிறாயோ, ಅದಕ್ಕಾಗಿ ಅಳುತ್ತಾ இல்ல ಇದ್ದೀಯಾ? குடும்ப சூழ்நிலையா, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಸ್ಥಿತಿ கஷ்டமான வேதனையில் இருக்கிறாயா, ವೇದನೆ ஏதோ ஒன்றுக்கு அழுகிறாய். ಯಾವುದೋ ಒಂದಕ್ಕೆ ನೀನು ಅಳುತ್ತಾ ಇದ್ದೀಯಾ? கர்த்தர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, மனதுருகி சொல்றாரு, ಕನಿಕರಪಟ್ಟು அந்த ಹೇಳುತ್ತಾರೆ, பெண்ணை பார்த்து ಆ ಹೆಂಗಸರನ್ನು மகளே ಮಗಳೇ, நீ அழாதே. ನೀನು ಅಳಬೇಡ. ஹalleluya, ಹalleluya, ஹalleluya. ಹalleluya. எல்லாரும் வேடிக்கை பார்க்கறாங்க, ಎಲ್ಲರೂ ಬೇಡಿಕೆ எல்லாரும் அவர் சொல்றத கவனிக்கிறாங்க. ಎಲ್ಲರೂ ಹೇಳುವುದನ್ನು அடுத்து ಗಮನಿಸ್ತಾ அந்த ಇದ್ದಾರೆ. 14வது வசனத்துல 4ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ அடுத்து சொல்றாரு, ನಂತರ ಹೇಳುತ್ತಾರೆ, சீக்கிரமா ಬೇಗನೆ கிட்ட வந்து ಅವರ ಹತ್ತಿರ பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹalleluya. ஹalleluya. நல்லா கவனிக்கணும். ಚೆನ್ನಾಗಿ ஒரு தீர்க்கதரிசனமான செய்தி வரும் பொழுது நீங்க கவனிச்சதை கேட்கணும். ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ಕೇಳಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. அவர் கிட்ட வந்து ಅವರ ಹತ್ತಿರಕ್ಕೆ ಬಂದು முதல் பாடையை தொட்டார். ಮೊದಲಿಗೆ ಪಾಡೆಯನ್ನು ಮುಟ್ಟಿದರು. நல்லா கவனிக்கணும். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ஆமென். ஹalleluya. சொல்லுங்க, ಹೇಳಿರಿ, அவர் உன் பக்கத்தில் வந்து ಅವರು ನಿನ್ನ உன் ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬಂದು சரீரத்தை தொடுகிறார். ನಿನ್ನ ಶರೀರವನ್ನು ಮುಟ್ಟುತ್ತಾರೆ. ஆமென்.
ரெண்டாவது நீங்க கவனிக்கணும், ಎರಡನೇ ಗಮನಿಸಿರಿ, அந்த வாலிபனை ಆ ಯವನಸ್ಥನನ್ನು எழுந்திரு ಎದ್ದೋಳು எழுந்திரு ಎದ್ದೋಳು என்று ಎಂದು அவர் சொல்ல ಆತನು அந்த ಹೇಳಿದಾಗ வாலிபன் எழுந்தான் என்று சொல்லுகிறது. ಯವನಸ್ಥನು ಎದ್ದನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. பாடைய தொட்ட உடனே ಆ ಪಾಡಿಕೆಯನ್ನು ಮುಟ್ಟಿದ நல்லா கவனிங்க, பாடைய தொட்ட உடனே ಆ ಪಾಡಿಕೆಯನ್ನು ಮುಟ್ಟಿದ ಕೂಡಲೇ சுமந்து கொண்டு போனவங்க நின்ட்டாங்க. ಒತ್ತುಕೊಂಡು ಬಂದಿದ್ದವರು ನೆನೆಸಿಕೊಂಡರು. மறுப்பு தெரிவிக்கல. ಅವರಿಗೆ ஏன் எதுக்குன்னு கேட்கல. ಯಾತಕ್ಕೆ ಅಂತ ಕೇಳಲಿಲ್ಲ. நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. ஹalleluya. ஹalleluya. பாருங்க, ನೋಡಿ கிட்ட வந்தா ಹತ್ತಿರ ಬಂದರು, பாடைய தொட்டா. ಆ ಪಾಡಿಕೆಯನ್ನು தொட்ட உடனே ಮುಟ್ಟಿದ அதை ಕೂಡಲೇ சுமந்து கொண்டு போனவர்கள் ಅವರನ್ನು ಒತ್ತಿಕೊಂಡು ಬಂದಿದ್ದವರು நின்றாகி. ನಿಂತುಕೊಂಡರು. ஹalleluya. ஹalleluya. ஆமென். கேள்வி கேட்டார்களா? ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿ இல்ல. ஆமென். வேற ஏதாவது இடர் பண்ணாங்களா? இல்ல. ಇಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. உடனே நிக்கறாங்க. ತಕ್ಷಣ ನಿಂತುಕೊಂಡರು. ஏன்? ಯಾಕೆ? ஏதோ ஒரு அற்புதம் நடக்க போகுது, ಯಾವುದೋ ಒಂದು ಅದ್ಭುತ ஒரு அதிசயம் நடக்க போகிறது. அதிசயம் ನಡೀತಾ அவங்க ஒவ்வொருத்துக்குள்ள விசுவாச வழிமுறைக்கு நேராக ಇದೆ. ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೆ ವಿಶ್ವಾಸ ನಂಬಿಕೆ ಬರುವುದಕ್ಕಾಗಿ தனக்குள்ளிருந்து எழும்புகிறது. ತನ್ನೊಳಗಿಂದ ಎದ್ದೇಳುತ್ತಾ உங்களுக்குள்ள விசுவாசம் எழும்புகிறதா? ನಿಮ್ಮೊಳಗೆ ನಂಬಿಕೆ ಎದ್ದೇಳುತ್ತಾ உங்களுக்குள்ள ನಿಮ್ಮೊಳಗಡೆ கர்த்தர் வந்து உன்னை தொட்ட உடனே ದೇವರನ್ನ ಮುಟ್ಟಿದ உனக்கு தெரியுது, ஏதோ என்ன தொட்டது போல, ಯಾವನ್ನ என் ಮುಟ್ಟಿದ சரீரம் அப்படியே அக்னியா மாறுது போல, ನನ್ನ ಶರೀರವಾಗಿ ಬೆಂಕಿಯಾಗಿ என் ಮಾರುತ್ತದೆ, தலை ஐசி போல மாறுகிறது போல, ನನ್ನ ತಲೆ ಆಗಿ ತಂಪಾಗಿ யாரோ ಮಾರುತ್ತದೆ, என்ன பிடிச்சுக்கிறது போல ಯಾರು ನನ್ನ ಹಿಡಿದಾಗ அந்த உணர்வு வரும். ಆ ಪಶು ಆದರೆ அதன்படி நடக்கிறோமா? ಅದೇ ರೀತಿ நடக்க மாட்டோம். ನಡೆಯುವುದಿಲ್ಲ. அப்பதான் வேற ஏதாவது செயல்படுவோம். ಹಾಗೆ ಬೇರೆ ಬೇರೆ ಮಾಡ್ತೀವಿ. ஹalleluya. ஹalleluya. இங்க ಇಲ್ಲಿ தொட்ட உடனே ಮುಟ್ಟಿದ ಕೂಡಲೇ அவங்க நின்ட்டாங்க. ಅವ್ರು ನಿಂತುಕೊಂಡರು. கேள்வி கேட்கல, ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಲಿಲ್ಲ. மறுப்பு கொடுக்கல, ಅವ್ರು ಮಾತು மீறி அவரை மீறி போகல. ಅವರು ಮೀರಿ ಅವರು ಹೋಗಲಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். உடனே இவர் என்ன செய்கிறார்? ತಕ್ಷಣ ಇವರು ಏನು வாலிபனே ಯವನಸ್ಥನೇ எழுந்திரு. ಎದ್ದೇಳು. கர்த்தருடைய ஆவியானவர் ಪವಿತ್ರ ಆತ್ಮನು இன்றைக்கு ಇವತ್ತು இந்த இடத்துல ಈ ಜಾಗದಲ್ಲಿ வாலிபனே வாலிப பிள்ளையே ಯವನಸ್ಥನೇ கர்த்தருடைய ஆவியானவர் ಕರ್ತನ உன் மேல இறங்கி வருகிறார். ಮೇಲೆ ಇಳಿದು உன் தாயுடைய கண்ணீர், ನಿನ್ನ ತಾಯಿಯ உன் தகப்பனுடைய கண்ணீர் ನಿನ್ನ ತಂದೆ ಕಣ್ಣೀರು கர்த்தருக்கு முன்னே போகிறது. ದೇವರ ಮುಂದೆ ಹೋಗ್ತಾ அந்த ಇದೆ. தகப்பன் மேல, ಆ ತಂದೆಯ அந்த ಮೇಲೆ, தாய் மேல ಆ ತಾಯಿ ಮೇಲೆ அவர் மனதுருகி ಅವರು ಕನಿಕರ ಪಟ್ಟು அந்த வாலிபன் ಯವನಸ್ಥನು மரித்தவனை போல கிடக்கிறான். ಸತ್ತವನಾಗಿ ಬಿದ್ದಿದ್ದಾನೆ. யார போலங்க? செத்தவனாக யார போல? யாவன் சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. மரித்தவனை போல அந்த வாலிபன் கிடப்பதனால ಸತ್ತವನಾಗಿ ಯವನಸ್ಥನು ಇರುವುದರಿಂದ அந்த வாலிபன் ಆ ಯವನಸ್ಥನು மரித்தவனை செத்தவனை போல கிடப்பதனால ಸತ್ತವನಾಗಿ ಇರುವುದರಿಂದ அந்த வாலிப பெண் ಆ ಯವನಸ್ಥನು செத்தவனை போல இருப்பதனால ಸತ್ತವನಾಗಿ ಇರುವುದರಿಂದ கர்த்தராகிய தேவன் ಕರ್ತನಾದ தகப்பன் ಯೆಹೋವನು தாயுடைய கண்ணீரை கண்டு ತಂದೆ ತಾಯಿ அந்த வாலிபனை எழுப்புகிறார். ಆ ಯವನಸ್ಥನು அந்த வாலிப பெண்ணை எழுப்புகிறார். ಯವನಸ್ಥನು நீ எழுந்திருப்பாயா? ನೀ ಎಬ್ಬುರ್ದು நீ ಎದ್ದೇಳ್ತೀಯಾ? எழுந்திருப்பாயா? ನೀ ಎದ್ದೇಳ್ತೀಯಾ? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ದೇವರ ಮಾತು ಏನು ಹೇಳುತ್ತದೆ? வாலிபனே ಯವನಸ್ಥನೇ, எழுந்திரு. ಎದ್ದೇಳು. உன் தாய் அழுகுறாங்க, ನಿನ್ನ ತಾಯಿ உன் ಅಳುತ್ತಾಳೆ. தாய் அழுகுறாங்க, ನಿನ್ನ ತಾಯಿ உன்னை ಅಳುತ್ತಾಳೆ. சார்ந்தவங்க அழுகுறாங்க. ಸೇರಿದವರು ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகளே, ಅಂತ ಯವನಸ್ಥ ಮಕ್ಕಳೇ, உங்களுக்கு மனசு வருதா? ನಿಮಗೆ ಮನಸ್ಸು ಬರುತ್ತದಾ? மனசு வருதா? ಮನಸ್ಸು ಬರುತ್ತದಾ? அப்பா எப்படி அழுதாலும் சரி, அப்பா ಹೇಗೆ அம்மா ಅழுதாலும் எப்படி ಸರಿ, அழுதாலும் சரி, ಅಮ್ಮ ಹೇಗೆ ಅழுದಾலும் யார் எப்படி அழுதாலும் சரி, யார் ಹೇಗೆ எனக்கு அழுதாலும் கவலை இல்ல. ನನಗೆ நான் ಚಿಂತೆ போற ಇಲ್ಲ. பையன் பின்னால தான் போவேன், ನಾನು ಹೋಗೋ ಇನ್ನು நான் போற பொண்ணு பின்னால தான் போவேன், நான் எடுக்கிற மொபைலை எடுத்து தான் ஆவேன். ನಾನು ತೆಗೆಯುವ ಮೊಬೈಲ್ ராத்திரி ತೆಗೆದು எத்தனை மணி நேரமானாலும் ರಾತ್ರಿ ಎಷ್ಟು ಗಂಟೆ ಆದ್ರೂ ಸರಿ கண்ட கடித நான் பார்த்து தான் ஆவேன். ಬೇಡವಾದ್ರೆ ನಾನು ನೋಡೇ என்னை யாரும் மாற்ற முடியா. ನನ್ನನ್ನು ಯಾರು ಬದಲಾಯಿಸಕ್ಕೆ ஹalleluya. ஹalleluya. இங்க இருக்கிற பெற்றோர்களே, ಇರುವಂತೆ ಎತ್ತಿದವರೇ, பிள்ளைக்காக அழுகிறீர்களா? ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರ ಅಳುತ್ತೀರಾ? உங்க பிள்ளைகளுக்காக அழுகிறீர்களா? ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರ ಅಳುತ್ತೀರಾ? இயேசு பார்க்கிறா, ಯೇಸು உங்கள் ನೋಡುತ್ತಾರೆ. மேல் மனதுருகிறா. ನಿನ್ನ ಮೇಲೆ உங்களை ಕನಿಕರ பார்த்து ಪಡುತ್ತಾರೆ. சொல்றா, ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, அழாத ಅಳಬೇಡ, அழாத. ಅಳಬೇಡ. ஹalleluya. ஹalleluya. தகப்பனே, ತಂದೆಯೇ, தாயே, ತಾಯೇ, நீ அழ வேண்டாம். ನೀನು ಅಳಬೇಡ. மகனுக்காகவா, மகளுக்காகவா ಮಗಳಿಗೋಸ್ಕರನ உன் அழுகை ನಿನ್ನ ಅಳುವಿಕೆ கர்த்தருடைய வார்த்தை ದೇವರ ಮಾತು தெளிவா வருகிறது. ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಬರುತ್ತದೆ. ஆமென். சொல்லுங்க ಹೇಳಿರಿ, சத்தத்தை உயர்த்தி, ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ, சத்தத்தை உயர்த்தி. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ. எலியா போன வீட்டுல ಎಲಿಯ ಹೋದಂತ ಮನೆಯಲ್ಲಿ தான் நேசித்த அந்த மகன் செத்து போயிருக்கிறான். ತನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡಿದ ಮಗನು ಸತ್ತೋಗುತ್ತಾನೆ. எலியா ஒரு அற்புதத்தை செய்யறாரு. ಎಲಿಯ ಒಂದು ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. மரிச்சவனை உயிரோடு கொண்டு வந்து அந்த தாய் முன்ன நிப்பாட்டார். பாருவ மகன் ಸತ್ತವನನ್ನು என்றார். ಜೀವಂತವಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ತಾಯಿ ಮುಂದೆ ನಿಲ್ಲಿಸುತ್ತಾರೆ. ನೋಡು. ஹalleluya. ஹalleluya. எலிசா தங்கின வீட்டுல, ಎಲಿಸಾ ಇದ್ದಂತ ಮನೆಯಲ್ಲಿ, எலிசா தீர்க்கதரிசி சொன்ன அந்த வீட்டுல ಎಲಿಸಾ ಪ್ರವಾದನೆ ನುಡಿದಂತ அந்த ಮನೆಯಲ್ಲಿ மகன் மரித்து போய் கிடக்கிறான். ಮಗನು ಸತ್ತೋಗಿದ್ದಾನೆ. அந்த மகனை எலிசா உயிரோடு எழுப்புகிறார். ಮಗನನ್ನು ಎಲಿಸಾ அந்த தாயுடைய கண்ணீரை துடைக்கிறார். ತಾಯಿನ
ಕಣ್ಣೀರನ್ನು ಒರೆಸುತ್ತಾರೆ. 1 ರಾಜಾக்கள் 17 அதிகாரம் 23 இப்படியாய் சொல்லுகிறது. 1 ಅರಸರು 13ನೇ ಅಧ್ಯಾಯವು ಹೀಗಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. 2 ராஜாக்கள் 4:32 இப்படியாய் சொல்லுகிறது. 7 ಅರಸುಗಳು ಹೀಗಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. தேவ பிள்ளையே, தேவ சுவாசத்தை உன்மேல் ஊற்றுகிற கர்த்தர் சொல்லுகிறது என்ன? ಜೀವ ಶ್ವಾಸವನ್ನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಹಾಕುವಂತ ದೇವರು ಹೇಳುವಂತದ್ದು எப்படி உன்மேல் மனதுருகிறார், ಹೇಗೆ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಕನಿಕರ ಪಟ್ಟುತ್ತಾರೆ, எப்படி உன்னை பார்த்து அழாதன்னு சொல்றார், ನೋಡಿ ಅಳಬೇಡ ಅಂತ இந்த அற்புதம் எப்படி நடக்கிறது? ಅದ್ಭುತ ಹೇಗೆ ನಡೀತದೆ? வெளிப்படுத்தல் 11 அதிகாரம் ಪ್ರಕಟಣೆ 11ನೇ ಅಧ್ಯಾಯವು 11வது வசனம் சொல்லுகிறது. 11ನೇ ವಾಕ್ಯವು ಹೀಗಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. சீக்கிரமாய் பாருங்கள், ಬೇಗನೆ ಓದಿರಿ, சீக்கிரமா படிங்க, நேரம் கிடையாது. 3 நாளுக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவருக்குள் பிரவேசித்து அப்பொழுது அவர்கள் காலூன்றி அவர்களை பார்த்து ஆமென் ஹalleluya 3 நாள் செத்து வீதியில கடந்தவர்களை 3 ದಿನ ಸತ್ತು ಬೀದಿಯಲ್ಲಿ ಇದ್ದಂತವರನ್ನ ನೋಡಿ 3 நாளுக்கு பின்பாக 3 ದಿನಗಳ தேவ ஜீவ ஆவி, ದೇವರ ಆತ್ಮ, தேவனுடைய ஜீவ ஆவி ದೇವರ ಜೀವ அந்த 3 நாளுக்கு பின்பாக 3 ದಿನಗಳ ಅನಂತರ செத்து கிடக்கிற அவர்கள் மேல் அந்த ஜீவன் வந்தது, அவர்கள் எழுப்பினார்கள். ஹalleluya சொல்லுங்க, ஹalleluya ஆமென். அதே தேவன்தான் இந்த நாயினூர் ஊருக்குள்ள வந்தபோது ನಾಯಿನ ಊರ ಒಳಗಡೆ ಬರುವ அங்கே அழுகிற தாயை பார்த்து ಅಳುವಂತ ತಾಯಿನ அந்த தாய் மேல மனதுருகி ತಾಯಿ ಮೇಲೆ அந்த தாயை அழாதபடிக்கு ತಾಯಿನ ಅಳದೆ அந்த ஜீவ ஆவியை ಜೀವ செத்து போய் கிடக்கிற வாலிபனுக்குள்ள ಸತ್ತು ಹೋದಂತ கர்த்தருடைய மகிமையாய்ப்புள்ள போனது. ದೇವರ ಮಹಿಮೆಯಾಗಿ ஹalleluya ஒரு ஆமென் சொல்லுங்க. வாலிப பிள்ளைகளே, நீங்க எதற்குள்ள மரித்து கிடக்கிறீர்கள்? ಅದರ ಒಳಗಡೆ ಸತ್ತು ಹೋಗಿದ್ದೀರಾ. ஜீவ ஆவி உனக்குள்ள வந்திருக்கிறது. ಜೀವ ಆತ್ಮ ನಿನ್ನೊಳಗೆ ಬಂದಿದೆ. அந்த ஆவியை நீ உயிர்ப்பிக்க வேண்டும். ಆ ಆತ್ಮದಲ್ಲಿ ನೀವು ಪುನರ್ತನವಾಗಬೇಕು. ஹalleluya ஹalleluya சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி. ಹೇಳಿರಿ ஹalleluya. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை, அன்பினாவி எனக்குள்ளே நான் தேன் கசப்புகளே, வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால சொல்லுங்க. வல்லமையை பாட்டு பாடும், வல்லமையை ஆவியான அப்படின்னு அந்த பாஷை வேற மாதிரி போயிருக்கூட, ஸ்ட்ராங்கா பவரா பாடணும். வல்லமையின் ஆவியானவர் அப்படின்னு அந்த தூக்கணும் அப்படியே, அப்பதான் அந்த வல்லமை செயல்படும். அப்படி போனா அங்க ஒன்னும் எடுபடி ஆகாது. அல்லேலூயா. எதற்கு வந்திருக்க தேவனுடைய ஆலயத்தில்? ஆமென். உயிருள்ள செய்தி நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ಒಂದು ಜೀವವುಳ್ಳ ಸಂದೇಶವು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு ಹಾಗೆ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ನೋಡುತ್ತಾ ஏதோ நீங்க தான் அப்படி பெரிய இதா வந்திருக்குமே, நான் ஏதோ உங்களை குறை சொல்ற மாதிரியும். ನಾನು ಹೇಗೆ ನಿಮ್ಮನ್ನ ಕೊರತೆ ಹೇಳುತ್ತಾರೆ ನೀವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಾ. அல்லேலூயா ஹalleluya ஆமென். தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. கேட்டாரையா. ஆஸ்திய கேட்டாரையா. நான் கொடுக்க மாட்டையா, நான் அப்படியே இருப்பேன் ஐயா. ஆமென். வாய்த்தான் சொல்லுங்க, நான் கொடுக்க ನಾನು ಕೊಡುವುದಿಲ್ಲ, நான் கொடுக்க மாட்டையா, ಹಾಗೆ ಇರುತ್ತೇನೆ, நான் அப்படியே தான் இருப்பேன் ஐயா. ನಾನು ಹಾಗೆ ಇರುತ್ತೇನಯ್ಯ. அல்லேலூயா ಆಮೆನ್ ஆமென். ಆಮೆನ್. அப்படியே இருங்க. நான் அப்படி இல்லை. ನಾನು ಆಗಲ್ಲ. இப்போ நம்முடைய சரி இந்த வீட்டில இருந்து அப்படியே போயிட்டே இருப்போம். ಈ ಶರೀರ ಹಾಗೇನೆ ಹೋಗ್ಬೇಕಂದ್ರೆ ಹಾಗೆ ಹೋಗುತ್ತೇನೆ. ஆமென். ಆಮೆನ್ அல்லேலூயா. ஹalleluya. கர்த்தர் நாம் மகிமைண்டாகட்டும். ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. மனதுருகினா ಕನಿಕರ ಪಟ್ಟರು, நீ அழாதே என்றா. ನೀನು ಅಳಬೇಡ ಎಂದರು. அழாதே. ಅಳಬೇಡ. வேதத்தில் நிறைய இடத்துல சொல்லுகிறது. ಸತ್ಯ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಅನೇಕ ಜಾಗದಲ್ಲಿ ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. அந்த அழுத தாயுடைய கண்ணீரை துடைத்து ಈ ಅಳೆದ ತಾಯಿನ ಕಣ್ಣೀರನ್ನು ಒರೆಸಂತ ದೇವರು மரித்தவனை உயிரோடு எழுப்பி நிறுத்தினார். ಸತ್ತವನ್ನು ಪುನರ್ತನವಾಗಿ ಎಬ್ಬಿಸಿದರು. மரித்தவன் உயிரோடு எழும்பி நின்றார்.
ಸತ್ತವನು ಪುನರ್ತನವಾಗಿ தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்றைக்கு ಇವತ್ತು நீங்களும் ನೀವು மரித்து கிடந்திருப்பீர்களானால் ಸತ್ತೋಗಿರುವರಾಗಿದ್ದಾರೆ, கர்த்தருக்குள் உயிர் பெற்று எழும்புங்கள். ದೇವರ ಒಳಗಡೆ ಪುನರ್ತನವಾಗಿ ஹல்லேலூயா, ஹalleluya சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹalleluya. இரண்டாவது ஒரு காரியத்தை கவனிப்போம். ಎರಡನೇ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿ. லூக் சாப்டர் 8 சீக்கிரம் எடுங்க 52வது வசனத்தை படிப்போம். 52ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿರಿ. எல்லோரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு அழாதீங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாய் இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க ஹல்லேலூயா. இங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. ಒಂದು ಘಟನೆ ನಡೀತಾ ಇದೆ. ஆண்டவராகிய கிறிஸ்துவும் ದೇವರು ஜெபாலய தலைவனும் அவங்க பேசிக்கொண்டு வருகிறார்கள். ಅಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತಾ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவங்க உரையாடி கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. ಅವರು ಹೀಗೆ ಸಂಭಾಷಣೆ ಮಾಡಿ அவங்க வர வழியில ಬರುವಂತ ஒரு செய்தி அங்க போகுது. இப்போ ಒಂದು ಸುದ್ದಿಯಲ್ಲಿ ಹೋಗುತ್ತದೆ. நீங்க 49ஆம் வசனம் தொடங்கி 49ನೇ ವಚನದಿಂದ 55 வரை வீட்ல படிங்க. 55 ತನಕ ನೀವು ಮನೆಯಲ್ಲಿ ಓದಿ. இந்த செய்தி அங்க சொல்லப்படுகிறது. ಈ ಸುದ್ದಿಯಲ್ಲಿ ಹೇಳப்படுತ್ತದೆ. ஹல்லேலூயா ஹalleluya சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹalleluya ஆமென் ஆமென். இப்ப 49வது வசனத்தை படிப்போம். சீக்கிரமா படிங்க. அவர் இப்படி பேசிக்கொண்டு நடக்கையில் ஜெப ஆலய தலைவனின் வீட்டிலிருந்து உமது குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்பட வேண்டாம். ஹல்லேலூயா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஜெபாலய தலைவனுக்கு ஒரு செய்தி வருது. ಸಭೆ ಹಿರಿಯರಿಗೆ ಒಂದು ಸುದ್ದಿ ಬರುತ್ತದೆ. நீ நேசிக்கிற உன்னுடைய மகள் மரித்து போய்விட்டாள். ನೀನು ಪ್ರೀತಿ ಮಾಡಿ ನಿನ್ನ ಮಗಳು நீ போதகரை கட்டாயப்படுத்துவதோ, ನೀನು ಬೋಧಕರ நீ அவரை வருந்துவதோ ಅವರನ್ನು ಕರೆಸುವುದು விட்டுவிடு. ಬಿಟ್ಟುಬಿಡು. ஹல்லேலூயா. ஹalleluya. அதற்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯವು ಏನು ಹೇಳುತ್ತದೆ? இயேசு அதை கேட்டு, ஆமென், நல்லா கவனிங்க, ஆமென் ಚೆನ್ನಾಗಿ ஆமென். செய்தி என்ன? ಸುದ್ದಿ ಏನು? செய்தி என்ன? ಸುದ್ದಿ ಏನು? மகள் மரித்து போனாள் என்று செய்தி. ಮಗಳು ಸತ್ತು ಹೋಗಿದ್ದಾಳೆ ಎಂಬುದಾಗಿ செய்தி சொன்னவன் என்ன சொல்றான்? ಸುದ್ದಿ ಹೇಳಿದವನು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? போதகரை நீ வருத்தப்பட வேண்டாம். ನೀನು ದುಃಖ ಪಡಿಸಬೇಡ. ஹல்லேலூயா ஆமென். ஆனா இங்க கர்த்தராகி இயேசு என்ன சொல்றாரு? ಅಲ್ಲಿ ಕರ್ತ ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? சொல்ல நீ பயப்பட வேண்டாம், ನೀನು ಭಯಪಡಬೇಡ, உன் விசுவாசத்துல உறுதியா நில்லு. ನೀನು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ದೃಢವಾಗಿ அப்படிதான் நம்ம சொல்ல படிமா. பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இருந்து ஆமென் ஹல்லேலூயா. 3 காரியம் சொல்ற. நீ பயப்படாத, ಭಯಪಡಬೇಡ, விசுவாசம் உள்ளவனா இரு, ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವಳಾಗಿರು, ஆமென், ரட்சிக்கப்படுவார். ಅವಳು ರಕ್ಷಿಸಲ್ಪಡುವವಳು. ஒரு ஆமென் சொல்லுமா. ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳು. ஒருவேளை ಒಂದು ವೇಳೆ அந்த பிள்ளை சாகிறதுக்கு முன்னால ಆ ಮಗಳು ಸಾಯೋದಕ್ಕೆ ಮುಂಚೆ ரட்சிப்பு இல்லாம இருந்திருக்கலாம். ರಕ್ಷಣೆ ಇಲ್ಲದವಳಾಗಿರಬಹುದು. ஆமென் ಆಮೆನ್ ஆமென் ಆಮೆನ್ சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. அந்த பிள்ளை ரட்சிக்கப்படல, ಆ ಮಗಳು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲಿಲ್ಲ, தேவனை தேடி இருக்க மாட்டா, ದೇವರನ್ನು ಹುಡುಕಲಿಲ್ಲ, அவருடைய பாதத்துல உட்கார்ந்து இருக்க மாட்டா. ಪಾದದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. அதனால்தான் கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்பட வேணாம், ಭಯಪಡಬೇಡ, நீ விசுவாசம் உள்ளவனா இரு, ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವನಾಗಿರು, அவள் ரட்சிக்கப்படுவாள் என்று சொல்றார். ರಕ್ಷಣೆ ಪಡೆಯುವವಳು. ஆமென். அப்ப ரட்சிப்பு இல்லாத அங்க மரிக்கிறதுனால ಅವಾಗ ರಕ್ಷಣೆ ಇಲ್ಲದಂತೆ ಸಾಯುವ அந்த ரட்சிப்பை கொடுப்பதற்காக அங்க உயிர் பெற வைக்கிறார். ರಕ್ಷಣೆ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಪುನರ್ತನವಾಗಿ ಅದಳು ஆமென். சகையுடைய வீட்டுல கர்த்தர் என்ன சொல்றாரு? ಜಕ್ಕಾಯ ಮನೆಯಲ್ಲಿ ದೇವರು இழந்து போனதை தேடுவோம் ரட்சிக்குமே. ನಿನ್ನ ಕಳೆದುಕೊಂಡನ್ನು ಹುಡುಕುವುದಕ್ಕಾಗಿ ರಕ್ಷಿಸುತ್ತಾನೆ. மனுஷுக்குமான கிறிஸ்து வந்தார் என்று சொல்லுகிறார். ಯೆಹೋವನು நீ ಬಂದಿದ್ದಾನೆ. எதை இழந்திருக்கிறாய், ಯಾವುದನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೀಯ? எதை விட்டிருக்கிறாய், ಯಾವುದನ್ನು ಬಿಟ್ಟಿದ್ದೀಯ? எதற்காக அழுது புலம்புறாய், ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಗೋಳಾಡುತ್ತೀಯ? எதற்காக நீ பயப்படுகிறாய்? ಯಾವುದಕ್ಕಾಗಿ உனக்கு ஒரு ரட்சிப்பு சரியா இல்ல. ನಿನ್ನೊಳಗೆ ರಕ್ಷಣೆ ಸರಿಯಾಗಿ ஒரு ரட்சிப்பு சரியா இருந்தா ನಿನ್ನ ರಕ್ಷಣೆ ಸರಿಯಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ. இன்றைக்கு எத்தனை பேர் நீங்க வேதத்தை வாசித்து சபைக்கு வந்தீங்க? ಇವತ್ತು ಎಷ್ಟು ಜನ ಸತ್ಯ ವಾಕ್ಯವನ್ನು நான் காலையில இருந்து பைபிள் ಓದಿ படிச்சேன். ನನಗೆ ಬೆಳಗ್ಗೆ எத்தனை பேர் சொல்ல ಸತ್ಯ முடியும்? ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ஹல்லேலூயா. ಓದಿದ್ದೀನಿ. சரி, பாஸ்டர் அனுப்பின வசனத்தையாவது நான் படிச்சேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ಸೇವಕರು ಕರೆಸಿದ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ எப்படி உங்களுக்குள்ள ரட்சிப்பு இருக்கிறது? ಹೇಗೆ ನಿಮ್ಮೊಳಗೆ ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் ಒಂದು ರಕ್ಷಣೆ அவன் காலையில எழுந்திருக்கும் பொழுது ಅವನು ಮುಂಜಾನೆ வேத வசனத்திலேயோ அல்லது கர்த்தரோடு பேசுவதிலேயோ அவரை துதிப்பதிலேயோ முதல் இடம் அவன் கொடுப்பான். ಮೊದಲನೇ ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. ராத்திரி நாங்க படுத்தது 2:25க்கு. ರಾತ್ರಿ ಮಲಗುದು 2:25ಗೆ. ஆமென் ஹல்லேலூயா. காலையில 4:05க்குலாம் நான் எழுந்திருச்சிட்டேன். ಬೆಳಗ್ಗೆ 4:05ಗೆ ನಾವು ಎದ್ದು எத்தனை மணிக்கு படுத்திருக்கிற? 2:25க்கு படுத்திருக்கிற. 2 ವರೆಗೆ ನಾನು ಮಲಗಿದ್ದೀನಿ. ஹல்லேலூயா. ஆமென்.
சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. 4 மணிக்கு மேல தூக்கம் வரல. 4 ಗಂಟೆ ಮೇಲೆ ನಿದ್ದೆ ಬರಲಿಲ್ಲ. எழுந்து உட்கார்ந்திருக்கேன். இப்போ ನಾನು ಎದ್ದು ಕೂತ್ಕೊಂಡು என்னுடைய ನೋಡೋಣ. மொபைல்ல இருந்து ஒரு சில வசனத்தை பார்க்கிறேன். ನನ್ನ ಮೊಬೈಲ್ ಕೆಲವೊಂದು ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. என் மனைவி பார்க்கறாங்க. ನನ್ನ ಹೆಂಡತಿ தூங்குறாங்களா முழிச்சிருக்காங்களா? ಅವರು ನಿದ್ದೆ ಮಾಡ್ತಾರಾ ಮಲಗಿದ್ದಾರಾ? அப்படியே உட்கார்ந்து கொண்டு ஜெபத்துல ஆண்டவரோடு பேசுறேன். ಹಾಗೆ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ದೇವರ ಜೊತೆಗೆ ஆண்டவர் சில ரகசியங்களை சொல்லுகிறார். ದೇವರಿಗೆ ಒಂದು ರಹಸ್ಯವನ್ನು இந்த பட்டணத்தில் வரப்போகிற சம்பவங்களை சொல்லுகிறார். ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಬರುವಂತ வரப்போகிற வருஷம் எல்லாரும் சொல்றாங்க blessing ஆசீர்வாதம் என்று சொல்லி. ಬರುವಂತ ವರ್ಷವು ಎಲ್ಲರೂ ಹೇಳ್ತಾರೆ ಆಶೀರ್ವಾದವು ಎಂಬುದಾಗಿ. பெரிய பெரிய சந்திப்பு எல்லாம் வர வருஷத்தில் நடக்க போகிறது. ಬರುವಂತ ವರ್ಷಗಳು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ நிம்மதியா ஒருத்தனும் வாழ முடியாது. ನೆಮ್ಮದಿಯಾಗಿ ಒಬ್ಬರು ಜೀವಿಸಲು நிம்மதி இழக்க போகிற நாட்கள் வரப்போகிறது. ನೆಮ್ಮದಿಯನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುವ ದಿನಗಳು உனக்குள்ள ஒரு பஞ்சம் வரப்போகிறது. ಒಂದು ಬರಗಾಲ உனக்குள்ள வர வேதனை யாராலும் தடுக்க முடியாது. ಬರುವಂತ ವೇದ வரப்போற காலம் உனக்கு சாதாரணமான காலமா இருக்காது. இன்னைக்கு நீ ஓடி ஓடி சேமிக்கிறாயே, ஓடி ஓடி சேர்க்கிறாயே, அது நாளை உனக்கு நிக்காது. ನಿನಗೆ ಇರುವುದಿಲ್ಲ. இன்னைக்கு பணத்துக்கு தான் காலம். ಹಣಕ್ಕೆ ಕಾಲವು. பணம் இருந்தா அவங்க பின்னால ஒரு கூட்டம் நிக்குது. ದುಡ್ಡಿದ್ರೆ ನಿಂದೆ ಒಂದು பணம் இருந்தா அவங்க பின்னால ஓட வேண்டியதுதான். பணம் இல்லைன்னா அவங்கள சட்டம் பண்றது இல்ல. ಇಲ್ಲದೆ ಅವರನ್ನು ಅಸಡ್ಡೆ பணம் 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 என்று பாதாளத்துக்கு நேர ஓடிக்கொண்டு இருக்கிறாய். ಮಾಡುವುದಾಗಿ ನೀವು ಬಾಧಲಕ್ಕೆ இன்றைக்கு ஊழியக்காரன் முதல் விசுவாசி வரை பணத்துல விழுந்தாச்சு. ಸೇವಕರ ತನಕ ವಿಶ್ವಾಸದ ತನಕ ಹಳ್ಳದಲ್ಲಿ கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு பாஸ்டர் என்னை வந்து பார்த்து பேசுறாரு. ಶುಕ್ರವಾರ ಒಂದು அவர் என்கிட்ட சொல்றாரு, ஐயா ஐயா வாங்க ஐயா, என்னோட நீங்களும் பார்ட்னர் கொள்ளுங்க, ನನ್ನ ಜೊತೆಗೆ ನೀವು ಸಂಭಾಷಣೆ நாம பார்ட்னரா மாறுவோம். உங்க சைடு ஒரு 10 பேரை பிடிங்க, ನಿಮ್ಮ ಜೊತೆಗೆ ಒಂದು அந்த 10 பேர்ல இருந்து ஒரு அமௌண்ட் உங்களுக்கு வரும். ಅವರು 10 ಜನರಿಂದ ஹalleluya. பிசாசானவன் இன்னைக்கு ஊழியக்காரன் மேல கண்ணு வச்சுட்டான். ಸೇವಕರ ನಮ್ಮ ಮೇಲೆ ಸೈತಾನ அதனால ஊழியக்காரனை பிடிச்சு இழுக்கிறான். இப்போ ಹಾಗೆ ಎಳಿತಾನೆ. ஊழியக்காரக்குள்ள என்ன நினைப்பு? நான் சுகமா இருக்கணும், நான் நல்லா ஊழியம் செய்யணும். ಚೆನ್ನಾಗಿ ಸೇವೆ ಮಾಡಿ. ஆமென். அதுக்கு பணம் வேணும், பொருள் வேணும். ಅದಕ್ಕೆ ಹಣ ಬೇಕು, ವಸ್ತು இப்படி சத்துரு கண்ணை திறந்திருக்கிறான். ಬೇಕು. ಶೈತಾನ அதனால நாளைக்கு ஊழியத்துக்காக, நாளைக்கு சுகத்துக்காக இன்னைக்கு நான் ஓடி சம்பாதிக்கணும். ಓಡಿ ಸಂಪಾದನೆ ಮಾಡಬೇಕು. அதனால அவனுடைய பணம் பணம்னு அவன் விழுந்து ಅದನ್ನ ಹಣ ஏதோ மேல்பார்வையில சில வார்த்தைகளை சொல்லி ஜனங்களை அப்படியே கொண்டு போகிற ஒரு வழிமுறை வந்துருச்சு. ಜನರನ್ನು ಹಾಗೆ ತೆಗೆದು ஏமாற்ற காலம் பிறந்து விட்டுச்சு. ಏಮಾರುವಿಕೆ ಕಾಲ கர்த்தர் அதை தான் சொல்றாரு. பஞ்சம் உனக்குள் எழும்ப போகிறது, உன் தேசத்துல பஞ்சம் வரப்போகிறது, பட்டினி வரப்போகிறது, கணவனுக்கு மனைவி குழப்பம் நிறைந்த வாழ்க்கை வரப்போகிறது. ಹೆಂಡತಿಗೆ ಸಂಕಲ್ಪ ತುಪ್ಪಿದ ಜೀವಿತ ಬರುತ್ತಾ ಇದೆ. சபைகள் இன்னைக்கு எப்படிப்பட்ட சபைகளா மாறுகிறது? ಸಭೆಗಳು ಇವಾಗ ಯಾವ ஆடம்பரமான சபையா மாறுகிறது. ಆಡಂಬರವಾದ ಸಭೆಗಳಾಗಿದೆ. நல்ல இப்ப சேர்லாம் அப்படி உட்கார்ந்துகிட்டு அழகா அப்படி தூங்கிக்கிட்டு செய்தி கேட்கிற அளவுக்கு சேர்கள் மாறுது. இப்போ ಇವಾಗ ಕುರ್ಚಿಗಳು ಹಾಗೆ ನಿದ್ದೆ ಮಾಡಿದಾರೆ, ಕುತ್ಕೊಂಡು அந்த காலத்துல மேட் கூட கிடையாது கீழே உட்காருவதற்கு. ಮ್ಯಾಟ್ ಸಹ ಇರುತ್ತೆ. ஜெபமெண்டா சின்ன குழந்தை முதல் பெரியவங்க வரலும் முழங்கால்ல நிப்பார்கள். ಪ್ರಾರ್ಥನೆ ಅಂದ್ರೆ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳನ್ನು ದೊಡ್ಡವರ ತನಕ இன்னைக்கு ஷூ கூட கழட்டுவதில்லை. ಇವತ್ತು ಸ್ಥಿತಿಗಳು ನೋಡುವುದಿಲ್ಲ. ஏதோ ஒரு தினமா போகிற அரையும் குறையுமா துணிகளை போய்க்கிட்டு ಅರ್ಧ ಪರ್ಧ ಬಟ್ಟೆಗಳನ್ನು ಹಾಕಿಕೊಂಡು அங்கே போனமா வந்தமான்னு இருக்கணும். ಅಲ್ಲಿ ಹೋಗಿದ ಬಂದಿದ ಅಂತ அந்த டைம் போய் டைமுக்கு வெளி வருவது. ಸಮಯಕ್ಕೆ ಹೋಗಿ ಸಮಯಕ್ಕೆ அலங்கோலமான ஆராதனைகளுக்கு இடம் கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். ಆರಾಧನೆಗೆ கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, மீண்டும் ஒரு விசை என் அக்கினியை போடுவேன், அது எந்த பகுதியில் எரியும்னு தெரியாது. கர்த்தர் சொல்றாரு, ದೇವರು ನುಡಿತಾ ಇದ್ದಾರೆ, இன்னும் வரப்போகிறது, ಇನ್ನ ಬರುತ್ತದೆ, ஜாக்கிரதையாயிருங்க. ಜಾಗರೂಕರಾಗಿರಿ. காலையில் எழுந்து செபிக்கும் போது அழ ஆரம்பிச்சிட்டேன். ನಾನು ಎದ್ದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಆಗ ಅಳಲಿಕ್ಕೆ அதன் பிறகு ಆರಂಭಿಸಿದೆ. தூக்கமே வரல. ನನಗೆ ನಿದ್ದೆನೇ ಬರಲಿಲ್ಲ. ஆமென். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. நீங்க ನೀವು எத்தனை மணிக்கு படுத்திருப்பீங்க? ಎಷ್ಟು ಗಂಟೆಗೆ ಮಲಗಿದ್ದೀರಾ? எத்தனை மணிக்கு எழுந்திருச்சிருப்பீங்க? ಟೈಮ್ಗೆ ನೀವು ಎದ್ದೇಳಿದ್ದೀರಾ? எத்தனை மணிக்கு சபைக்கு வந்திருக்கிறீங்க? ಟೈಮ್ಗೆ ಸಭೆಗೆ ಬಂದಿದ್ದೀರಾ? இன்னும் நீங்க மாற மாட்டீங்களா? ನೀವು ಬದಲಾಗುವುದಿಲ್ಲವೇ? இன்னும் அப்படியே தான் இருப்பீங்களா? ಹಾಗೆ ಇದ್ದೀರಾ? உங்களை நினைச்சுதான். ನಿಮ್ಮನ್ನು ನೆನೆಸಿ. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ದೇವರ ಮಾತು ಬರುತ್ತದೆ. இங்க பாருங்க, ಈ ನೋಡಿರಿ, அட சொல்றா, நீ பயப்படாத, ಭಯಪಡಬೇಡ, விசுவாசம் உள்ளவனா இரு. ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವನಾಗಿರು. யார் செத்துட்டாங்கன்னு சொல்றியோ ಯಾರು ಸತ್ತು ಹೋಗಿದ್ದಾರೆ அவங்க ரட்சிப்படைவாங்க. ಅವರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತಾರೆ. அவங்க சாகல, ಅವರು ಸಾಯಲಿಲ್ಲ, அவங்க நித்திரை செய்கிறாங்க. ಅವರು ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் சொல்ல வேதம் சொல்லுகிறது. ನಾನು ಹೇಳಿದ ಸತ್ಯ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. வேதத்தை நன்றா கேளுங்க. அப்பப்ப அங்கங்க போகாதீங்க, இது உண்மையான சத்தியம். ಅಲ್ಲಿ ಆಚೆ ಹೋಗಬೇಡಿ. கொஞ்சம் நீங்க இடம் மாறினா சத்தியம் விலகிரும். ನೀವು ಸ್ವಲ್ಪ ಜಾಗ ಬಿಟ್ಟು ಸತ್ಯವು ಹಾಗೆ ಹೋಗುತ್ತದೆ. கேட்க விட மாட்டான் பிசாசு உங்களை. ಶೈತಾನ ಕೇಳಕ್ಕೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. அப்பதான் உங்களை பாத்ரூமுக்கு கொண்டு போவான். ಹಾಗೆ ಬಾತ್ರೂಮ್ அப்பதான் குழந்தை அழுகிற மாதிரி குழந்தை தூக்கிட்டு போக வைப்பான். ಅಳುವುದರ ಕರ್ಕೊಂಡು அப்பதான் ஏதோ ஒரு அர்ஜென்ட் நீ அந்த போன் எடுக்கலன்னா அவ்வளவுதான், தலைய வெடிச்சிரும். அதனால போன் எடுத்துட்டு ஓட வைப்பான். ಆ ಫೋನ್ ತೆಗೆದುಕೊಂಡು ಆಚೆ ಹೋಗಬೇಕು. ஆமென்.
இதெல்லாம் எதுக்கு? ಇದೆಲ್ಲ ಯಾತಕ್ಕಾಗಿ? சத்தியத்துல நீ பலங்கொள்ளாதபடிக்கு, ಸತ್ಯದಲ್ಲಿ ನೀನು ನಿಂತುಕೊಳ್ಳದೆ உன் ಇರುವುದಕ್ಕಾಗಿ, ரட்சிப்பை காத்துக்கொள்ள கூடாதபடிக்கு. ರಕ್ಷಣೆ ಕಾದುಕೊಳ್ಳದೆ இந்த ಇರುವುದಕ್ಕಾಗಿ இடர்கள் உன் மேல வந்துட்டே இருக்கும். ಈ ರೀತಿಯಾದ ದಾಳಿ ನಿನ್ನೊಳಗೆ ಬರುತ್ತದೆ. ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா. ஹalleluya. முழு ரட்சிப்பு இல்லாதவன் சபைக்குள்ள ஒழுங்கா இருக்க மாட்டான். ಪೂರ್ಣ ರಕ್ಷಣೆ ಇಲ್ಲದವನು ಸಭೆಯಲ್ಲಿ ನಿಲ್ಲುವುದಿಲ್ಲ. முழு ரட்சிப்பு இல்லாதவன் ஆமே கர்த்தருடைய வார்த்தை பார்க்கவே மாட்டான். ಮುಳು ರಕ್ಷಣೆ ಇಲ್ಲದವನು ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ದೇವರ அவனுக்கு இஷ்டம் தான் வருவான், இஷ்டம் தான் வர மாட்டான். ಇಷ್ಟ ಆದ್ರೆ ಬರ್ತಾನೆ, ಇಷ್ಟ ಇಲ್ಲ ಬರೋದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹalleluya. முழு ரட்சிப்பு உடையவர் ಪೂರ್ಣ ರಕ್ಷಣೆಯುಳ್ಳವನು. ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிட்டா, ದೇವರು ಮಾತನಾಡಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿ ಬಿಟ್ಟರೆ 8:30 மணிக்கு சர்வீஸ்னா 8 மணிக்கு வந்து உள்ள உட்காந்துருவான். 8 ಸಭೆ ಆರಾಧನೆ ಅಂದ್ರೆ 8 ಗಂಟೆಗೆ ಒಳಗಡೆ ಬರ್ತಾರೆ. சாயங்காலம் 4 மணி வரை ஆராதனை இருந்தாலும் உட்காந்துருப்பான். ಸಾಯಂಕಾಲ 4 ಗಂಟೆ ஏன்னா அவருக்குள்ள உறவு அது மகிமையா இருக்கும். ಅವರಿಗೂ ಅವನಿಗೆ ಇರುವಂತ நீ ரட்சிப்பு இல்லைன்னா ನಿನ್ನೊಳಗೆ ರಕ್ಷಣೆ ಇಲ್ಲ வரதே லேட்டா தான் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஆளா ஓடுவ. ಬರುವುದೇ ಲೇಟ್ ಆಗಿರುತ್ತೆ, ನೀನು ಮೊದಲನೇಗೆ ಓಡುತ್ತೀಯಾ. ஆமென், ಆಮೆನ್, ஹல்லேலூயா. ஹalleluya. இப்ப அடுத்த வசனம் என்ன? யாரையும் வரவிடலங்க. ஆமென். ஏன்னா அவங்க கர்த்தரால நிர்ணயிக்கப்பட்டவங்க, அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தரால தெரிந்தெடுத்து அவங்கள மட்டும் அங்க வச்சிருக்கிறார். ಯಾಕಂದ್ರೆ ದೇವರಿಂದ ಆರಿಸಲ್ಪಟ್ಟವರು ಮಾತ್ರ ಒಳಗಡೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. எல்லாரையும் பார்த்து சொல்ல அழாதீங்கள். ಎಲ್ಲರೂ ಹೇಳಿದ್ರೆ ಅಳಬೇಡಿರಿ. முதல் பெண்ணை பார்த்து என்ன சொல்லார்? அழாதே என்று சொல்லுகிறார். ஆனா இங்க என்ன சொல்றார்? அழாதீங்கள் என்று சொல்லுகிறார். அங்க ஒருவரை மட்டும் காட்டுது, ಅಲ್ಲಿ ಒಬ್ಬರನ್ನ ಮಾತ್ರ இங்க எல்லாரையும் காட்டுது. ಇಲ್ಲಿ ಎಲ್ಲರನ್ನು ಗುರು. ஹல்லேலூயா. அழாதீங்கள். அவர் சொன்ன உடனே எல்லாரும் கிண்டலும் பகையும் ஆமே கசப்பும். ஆமென். இப்ப தீர்க்க தரிசனம் இங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்க, ஆண்டவர் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, ಇಲ್ಲಿ ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತೆ ಪ್ರವಾದನೆ நீங்க இதுல ஒரு சில எனக்கு தெரியும், நீங்க எப்படி அதை ஏற்றுக்கிறீங்க, எப்படி அதை ஏற்றுக்கொள்ளல எனக்கு தெரியும். ಕೆಲವೊಬ್ಬರು ನನಗೆ ಗೊತ್ತು, ಹೇಗೆ ಅದನ್ನ ಹೊಂದ್ಕೊಳ್ತೀರಾ, ಹೇಗೆ ಅದನ್ನ ಬಿಟ್ಬಿಡ್ತೀರಾ ನನಗೆ ಗೊತ್ತು. கூகுள் மீட் பிரேயர்ல வராங்க நிறைய பேரை கர்த்தர் காண்பிக்கிறார். ಗೂಗಲ್ ಮೀಟ್ ಪ್ರೇಯರ್ ಅನೇಕರು ಬರುತ್ತಾರೆ. சபைக்குள்ள அப்படிதான், என் வீட்டுக்குள்ள கூட அப்படிதான். ನನ್ನ ಮನೆಯಲ್ಲೂ ಸಹ யார் அந்த தீர்க்க தரிசனம் அங்கீகரிக்கிறாங்க எனக்கு நல்லா தெரியும். ಯಾರು ಆ ಪ್ರವಾದನೆ இங்க பாருங்க, ஏசு சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. அப்பொழுது அவங்க அந்த வசனம் திரும்பி படிமா, மரித்து போனால் என்று அவர்கள் அறிந்ததினால அவரை பார்த்து என்ன செஞ்சாங்க? நகைத்தாக பரியாசம் பண்ணாங்க. ஹல்லேலூயா. ಮಾಡಿದರು. ஆமென். மரித்து போய் கிடக்குறா, இவர் சொல்றது ஆயிருமா, நடக்குமா? ಇವರು ಹೇಳಿದ್ರು ஆமென். ಆಗುತ್ತದಾ? இப்ப அதுதான் சபைக்குள்ள நடந்துகிட்டு இருக்குது. ಈಗ ಅದು ಸಭೆಯೊಳಗೆ ನಡೀತಾ அன்னைக்கு ಇದೆ. சொன்னார் ஆயிடுச்சா? ಅವ್ರು ಹೇಳ್ಬಿಟ್ರೆ நடந்துச்சா? ನಡೆದಿತ್ತಾ? ஆமென். ಆಮೆನ್. நடக்கும், ನಡೆಯುತ್ತದೆ, நடக்கும். ನಡೆಯುತ್ತದೆ. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற, ನೀ ನೆನ್ಸ್ಕೊಂತೀಯ, நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற ನೀನಾಗಿ ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து வருகிறதெல்லாம் பொய் சொல்லு, ಸೇವಕರ ಬಾಯಲ್ಲಿ ಬರುವಂತ ಮಾತುಗಳು அது ಸುಳ್ಳು, சும்மா ಅದು அப்படி ಸುಮ್ಮನೆ, நினைச்சுக்கிட்டு இருக்கிற. ಹಾಗೆ ನೆನ್ಸ್ಕೊಂತೀಯ. ஆனா நடக்கும்போது ಅದೇ ನಡೆಯುವಾಗ உன் தத்தளிப்பு வித்தியாசமா இருக்கும். ನಿನ್ನ ತತ್ತರಿಸು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿರುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಆಮೆನ್. சொல்லுங்க, ಹೇಳಿರಿ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு உனக்கு ஊழியக்கார அற்பமா தெரியலாம். ನಿನಗೆ ಸೇವಕರು ಅಲ್ಪವಾಗಿ ನೋಡಬಹುದು. ஒருத்தர் என்ன பார்த்து கேட்டார், ಒಬ್ಬನ ನೋಡಿ என்ன ಹೇಳಿದರು, பாஸ்டர் நீங்க அப்படியே இருக்கிறீங்க, ಏನ್ ಸೇವಕರು வாடகை வீட்லயே இருக்கிறீங்க. ನೀವು ಹಾಗೆ ಇದ್ದೀರಾ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாடகை சர்ச்சிலே இருக்கிறீங்க. ಬಾಡಿಗೆ ಸಭೆಯಲ್ಲೇ அப்ப ಇದ್ದೀರಾ? நான் கேட்டேன், எனக்கு வாடகை மனைவி இல்ல. ನನಗೆ ಬಾಡಿಗೆ ಹೆಂಡತಿ ಇಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு வாடகை பிள்ளைகளும் இல்ல. ನನಗೆ ಬಾಡಿಗೆ ಮಕ್ಕಳು ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். ஆமென். பாஸ்டர் நான் சொல்றது உங்க பாஸ்டர், நான் தினமும் நல்ல கரிசோறு சாப்பிடுறேன். ನಾನು ದಿನನಿತ್ಯ ಒಳ್ಳೆ நான் ಮಾಂಸ போற ತಿಂತೀನಿ. பயணம் நான் சரியா இருக்குது. ನಾನು ಹೋಗುವಂತ ಪ್ರಯಾಣ நான் கால் வைக்கிற இடங்கள் ஆசீர்வாதமா மாறுது. ಕಾಲಿಡುವ ಜಾಗ ಆಶೀರ್ವಾದ. எனக்கு சொத்து சுகம் எதை நான் விரும்பல. ನನಗೆ ಆಸ್ತಿ ಅಂತಸ್ತು அவர் கொடுக்க நேரத்துல கொடுக்கட்டும், ಅವರು ಕೊಡುವಂತ ஆனா இருக்கிற நாள் அவருக்காக ஓடுவேன். ಆದ್ರೆ ಇರುವಂತ ದಿನವೂ ಆರೋಗ್ಯವಾಗಿ ஹல்லேலூயா. இன்னைக்கு சொத்து சுகம் சேர்க்கிறவங்க என்னென்ன நிலையில ஆகுறாங்க தெரியலையா? ಆಸ್ತಿ ಅಂತಸ್ತು ಕುಡಿಸಿ ಇರುವವರೆಲ್ಲ ஓடி ஓடி சம்பாதிக்கிற ஒண்ணு இல்லாம போறது தெரியலையா? ಸಂಪಾದನೆ ಮಾಡುವರು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ? இன்னைக்கு ஆமே டிவிகளை திருப்பி பாருங்க, யூடியூப் பாருங்க, ಇವು ಟಿವಿಯಲ್ಲಿ என்னென்ன செய்திங்க, என்னென்ன செய்தி வந்துகிட்டு இருக்கு. ಸುದ್ದಿಗಳು ಬರ್ತಾ ಇದೆ. என்ன நீ சேர்த்தாலும் சரி, ಏನೇ ನೀನು ಕುಡಿಸಿ ஒரு நாள் அம்பலத்தில் வந்து விழுதான் செய்யணும். ದಿನ ದಾರಿಯಲ್ಲಿ ಬಂದು ಬಿದ್ದೇ இருக்கிற போதுமென்ற மனது ஓடிப்பாரு, ಸಾಕು ಎಂಬ ಮನಸ್ಸಿಂದ அது உனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ನಿನಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா. இங்க இயேசுவை நக்கல் பண்ணி பரியாசம் பண்ணி கிண்டல் பண்ணி அந்த இடத்துல ஆன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ಯೇಸುವನ್ನು ಪ್ರಯಾಸ ಮಾಡಿ ಕಿಂಡಲ್ ಮಾಡಿ அடுத்த நிமிஷத்துல அங்க நடக்கிறது என்ன? ನಂತರ ಅಲ್ಲಿ ನಡೆಯುವುದು. படிங்க அந்த வசனத்தை படிங்க, ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. படிங்க. எல்லாரும் வெளியே போக சொல்லி கையை பிடித்து பிள்ளையே எழுந்துரு. ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. பிள்ளையே எழுந்துரு. ಮಗುವೇ ಎದ್ದೇಳು. எழுந்துருன்னு சொல்லும் பொழுது ಎದ್ದೇಳು ಎಂದು ಹೇಳಿದ அந்த ஜீவ ஆவி அவருக்குள்ள போயிருச்சு. ಆ ಜೀವಾತ್ಮ ಅವಳ ಒಳಗೆ எங்க? பிதாவிடத்திலிருந்து குமாரனுக்குள்ள வந்து அங்கிருந்து எங்க போதிப்பா? அந்த குமாரத்துக்குள்ள போகுது. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, எவ்வளவு பெரிய செய்தி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். மகளே, குமாரத்தியே ಕುಮಾರತಿಯೇ எழுந்துரு. ಎದ್ದೇಳು. ஆமென்.
சொல்லுங்க சொல்லுங்க. ಹೇಳಿರಿ ಹಾಲೆಲೂಯಾ. ராத்திரி அந்த தீர்க்க தரிசன ஆராதனை நேரத்துல ಆ ಪ್ರವಾದನೆ ಆರಾಧನೆ ಸಮಯದಲ್ಲಿ ஒரு வாலிப பெண்ணை கர்த்தர் காண்பிக்கிறார். ಒಂದು ಯವನಸ್ಥ ಮಗಳನ್ನು ದೇವರು ತೋರಿಸಿದರು. அவருடைய சேலை வித்தியாசமா இருக்கிறது. ಅವರ ಕ್ರಿಯೆಗಳು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿದೆ. ஆனா அந்த பெண் பாருங்க சாட்சி சொல்ல முன்ன வரல. ಆದ್ರೆ ಆ ಹೆಣ್ಣು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಕ್ಕೆ ಮುಂದೆ ಬರಲಿಲ್ಲ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. அம்மாக்கு தெரிஞ்சிச்சுனா? ಅಮ್ಮಗೆ ಗೊತ್ತು. அப்பாக்கு தெரிஞ்சிச்சுனா? ತಂದೆಗೆ ತಿಳಿದು ಬಿಟ್ರೆ? ஆமென். இப்படிப்பட்ட பிள்ளையை தான் கர்த்தர் சொல்றார், மகளே எழுந்திரு. ಈ ರೀತಿಯಾದ ಮಗಳು ನೋಡಿ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, இந்த செய்தி உங்க காதுல விழுகுதான்னு தெரியல. ಈ ಸುದ್ದಿ ನಿಮ್ಮ ಕಿವಿಯಲ್ಲಿ ಬೀಳುತ್ತದಾ? மகனே எழுந்திரு, ಮಗಳೇ ಎದ್ದೇಳು, மகளே எழுந்திரு. ಮಗಳೇ ಎದ್ದೇಳು. கர்த்தருடைய வார்த்தை உன் காதுல விழுகுதா? ದೇವರ ಮಾತು ನಿನ್ನ ಕಿವಿಯಲ್ಲಿ உன் இருதயத்துக்கு போகுதா? ನಿನ್ನ ಹೃದಯ ಒಳಗಡೆ ಹೋಗುತ್ತಾ ಇದೆಯಾ? ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. முதல் தாய்க்கு ஒரே மகன், ಮೊದಲನೇ ತಾಯಿಗೆ ಒಂದೇ ಮಗನು, அந்த மகனை உயிரோடு எழுப்புகிறார். ಆ ಮಗನನ್ನು ಜೀವಂತ மகனை எழுந்திருன்னு எழுந்து விட்டார். ಮಗಳೇ ಎದ್ದೇಳು ಅಂತ ಹೇಳಬಿಟ್ಟರು. இங்கே பார்க்கும் பொழுது ಇಲ್ಲಿ ನೋಡಿದ ಕೂಡ ஆமென், இந்த பெண்மணியை ಈ ಹೆಂಗಸನ್ನು ஆமென் மகளே ಮಗಳೇ எழுந்திரு என்று சொல்லுகிறார். ಎದ್ದೇಳು ಎಂಬುದಾಗಿ அந்த ಹೇಳ್ತಾರೆ. மகள் கம்பீரமாய் எழுந்திருக்கிறார். ಮಗಳು ಗಂಭೀರವಾಗಿ இன்றைக்கு ಎದ್ದೇಳುತ್ತಾರೆ. நீங்கள் நான் எழுந்திருக்க ஆமென் சித்தமாய் இருக்கிறோமா? ಚಿತ್ತವುಳ್ಳವರಾಗಿ ஓ வாலி பிள்ளைகளுக்கு தான் செய்தி நினைக்கிறீங்களா? ಯವನಸ್ಥ ಮಕ್ಕಳಿಗೆ ಸುದ್ದಿ ಎಂದು ஆதாமை பார்த்தாரு. ಆವಾಗ ಅವನು ನೋಡಿದರು. மண்ணாய் இருந்த ஆதாம ಮಣ್ಣಾಗಿದಂತ ಆದಾಮ அவருடைய செயல்ல உருவாக்கி இருக்கிறாரு. ರೂಪದಲ್ಲೇ அவருடைய ஜீவ சுவாசத்தை அங்க கொடுத்திருக்கிறாரு. ಜೀವ ಶ್ವಾಸವನ್ನು அந்த ஜீவ சுவாசத்துல வந்த எலும்புதான் ஏவாள். ಆ ಜೀವ ಶ್ವಾಸದಿಂದ ಬಂದಂತ ಎಮ್ಮುಕೆಯಿಂದ அப்ப தேவனுடைய ஜீவ சுவாசத்தை தான் ஆதாமுக்கும் ஏவாளுக்குள்ளும். ಅವರೊಳಗಿಂದ ಜೀವ ಶ್ವಾಸವೇ ಆದಾಮ ಒಳಗಡೆ. உங்களுடைய பிள்ளைகள் யாருடையது? ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು உங்களுடைய பிள்ளைகள். அப்ப உங்களுக்குள்ள எந்த ஆவி? ಆಗ ನಿಮ್ಮೊಳಗೆ ಯಾವ இந்த தேவகுமாரனாகிய கிறிஸ்துவின் ஜீவ ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறது. ಕುಮಾರ ಜೀವಾತ್ಮ ನಿಮ್ಮೊಳಗೆ ಇದೆಯಾ? உங்களுக்குள்ள இந்த தேவகுமாரன் ஜீவ ஆவி உங்களுக்குள்ள இருப்பதினால ದೇವರ ಕುಮಾರ ಜೀವ ನಿಮ್ಮೊಳಗೆ ಇರುವುದರಿಂದ உங்க பிள்ளைகளுக்கும் அந்த ஆவியை வைக்கிறார். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೂ ಆತ್ಮವನ್ನು ನೀಡುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. அப்ப அந்த ஆவியில நீ பலம் கொண்டு எழும்ப வேண்டும். ಆವಾಗ ಆತ್ಮನೇ ಬಲಗೊಳ್ಳಬೇಕು. அதனால கொர்நேலியு ಅದರಿಂದ அந்த கொர்நேலியு கொன்னுடைய மனைவியோட பிள்ளைகள் ஜீவ தேவ ஆவியில பலம் கொண்டு எழும்பினார்கள். ಕೊರ್ನೇಲಿಯು ಆತನ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು ದೇವರ ಆತ್ಮವಲ್ಲಿ ಬಲವುಳ್ಳವರಾಗಿ தேவனுக்கு பயந்தவர்களாய், தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய், பயபக்தி உள்ளவர்களாய், தான தர்மம் செய்கிறவர்களாய், எந்த நேரமும் ஜெபிக்கிறவர்களாய் அந்த குடும்பம் காணப்பட்டது. ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವರಾಗಿ, ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕಾಯುವವರಾಗಿ, ದಾನ ಧರ್ಮಗಳು ಮಾಡುವವರಾಗಿ, ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಇಳುವರಾಗಿ ಆ ಕುಟುಂಬವಿತ್ತು. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். முதல் மனதுருகி மகளே ಮೊದಲನೇ ಮನ அழாதே என்று சொன்னார். ಮಗಳೇ ಅಳಬೇಡ. ஆமென். ಆಮೆನ್. மனதுருகி அழாதே என்றார். ಕನಿಕರ ಪಟ್ಟು ಅಳಬೇಡ. இரண்டாவது ಎರಡನೇದು மனதுருகி ಕನಿಕರ ಪಟ್ಟು அழாதீங்கள் என்று சொல்லுகிறார். ಅಳಬೇಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ. யாரும் அழ வேண்டாம். ನೀವು ಯಾರು ಅಳಬೇಡಿ. ஆமென். நீ தனியாவும் அழ வேண்டாம், ನೀನು ಒಂಟಿಯಾಗಿ உன்னை சேர்ந்து அழ வேண்டாம். ಗುಂಪಾಗಿನೂ ಅಳಬೇಡ. மூன்றாவதாக ಮೂರನೇದಾಗಿ ஹalleluya, ஹalleluya. மனதுருகி ಕನಿಕರ ಪಟ್ಟು அழுகிறலோடு அழுகிறவராய் இயேசு நின்றார். ಅಳುವರ ಜೊತೆಗೆ ಅಳುವರಾಗಿ ಯೇಸು ನಿಂತರು. மனதுருகி ಕನಿಕರ ಪಟ್ಟು அழுகிறலோடு அவரும் அழுகிறவராய் இயேசு ಅಳುವರ நிற்கின்றார். ಜೊತೆಗೆ ಆತನು ಅಳುವರಾಗಿ. இன்றைக்கு நீங்க மட்டும் அழுகிறீங்களா? ಇವತ್ತು ನೀವು ಮಾತ್ರ உன் ಅಳುತ್ತೀರಾ? குடும்பம் அழுகிறதா? ನಿನ್ನ ಕುಟುಂಬ அப்ப ಅಳುತ್ತಾ இயேசு என்ன சும்மாவா? ಯೇಸು ಅಂದ್ರೆ உங்களுக்கு ಸುಮ್ಮನೆನಾ? அப்பா அம்மானா ನಿಮಗೆ ಅಮ್ಮ ಅಪ್ಪ ಅಂದ್ರೆ அவர் அழாது இருப்பாரா? ಅವರು ಅಳದೇ ಇರುತ್ತಾರೆ. அவரும் உங்களுக்காக அழுகிறார். ಅವರು ನಿಮಗೋಸ್ಕರ ಅಳುತ್ತಾರೆ. யோவான் 11ஆம் அதிகாரத்தில் தெளிவாய் சொல்லுகிறது. ಯೋಹಾನ 11ನೇ ಅಧ್ಯಾಯ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. ஹalleluya. யோவான் 11ஆம் அதிகாரத்தில் ಯೋಹಾನ 11ನೇ 33 35 இந்த ரெண்டு வசனத்தை பார்க்கும் பொழுது 33 35 அவள் அழுகிறதையும் ಅವರು ಅಳುವುದನ್ನು, அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் ಅವರ ಜೊತೆಗೆ ಬಂದ இயேசு கண்டபோது ಯೇಸು ஆவில கலங்கி துயரமடைந்து இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். ಯೇಸು ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟು ಅಳುತ್ತಾರೆ. ஹalleluya. 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 ஆமென். 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 அவர் மனதுருகி அழாதே. ಅವರು ಕನಿಕರ ಪಟ್ಟು ಅಳಬೇಡ. அவர் மனதுருகி அழாதீங்கள். ಅವರು ಕನಿಕರ ಪಟ್ಟು ಅಳಬೇಡಿ. அவர் மனதுருகி அழுகிறலோடு அழுகிறவர். ಕನಿಕರ ಪಟ್ಟು ಅಳುವರ ಜೊತೆಗೆ இன்றைக்கு நாம் அழுகிறோம் என்று சொன்னால் ನಾವು ಅಳುತ್ತೀವಿ ಅಂದರೆ நம்மோடு அவர் அழுகிறவராய் இருக்கிறார். ಅವರು ಅಳುವರಾಗಿ. நம்முடைய அழுகை பார்த்து சும்மா போகிற தகப்பன் அல்ல, ಅಳುವಿಕೆ ನೋಡಿ ಸುಮ್ಮನೆ ಹೋಗುವಂತ ತಂದೆ ಅಲ್ಲ. நிச்சயமாய் அழுவார்கள். ಖಂಡಿತವಾಗಿ ನಮ್ಮ ಜೊತೆ ஹalleluya.
ஹalleluya. Hallelujah. என் வீட்டுக்கு ஒரு போலீஸ்காரர் வந்தா. ನಮ್ಮ ಮನೆಗೆ ಒಂದು ಪೊಲೀಸವರು ಬಂದರು. கணவன் மனைவியாய் வந்தாங்க. ಗಂಡ ಹೆಂಡತಿಯಾಗಿ ಬಂದರು. ரெண்டு பேரும் வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாங்க. ಇಬ್ರು ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ಬಂದು ಸ್ವಲ್ಪ அடுத்து ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ಅವರಿಬ್ರು தேம்பி ನೋಡಿದ್ರು தேம்பி தேம்பி அழுகுறாங்க. ಹಾಗೆ ಬಿಕ್ಕಿ ಬಿಕ್ಕಿ ಅಳುತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. அவங்க வண்டியில போகும்போது கூட ಅವರು ದಾರಿಯಲ್ಲಿ அழுதுட்டே போய் வண்டியில ஏறுறாங்க. ಅಳುವಿಕೆಯಿಂದ ಬಂದು ಹತ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. என்னால என்ன சொல்றதுனே தெரியல. ನನ್ನಿಂದ ಏನು ಹೇಳಕ್ಕೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அவருடைய அழுகையை பார்த்தபோது என் கண்ணுல அழுகு வந்துச்சு, நான் வெளியே போயிட்டேன். ಅವರು ಕಣ್ಣಲ್ಲಿ ಅಳುವಿಕೆ ನೋಡಿದಕ್ಕೆ ನನ್ನ ಕಣ್ಣಲ್ಲಿ ನೀರು ಬಂದ ஆமென். அவங்களுக்குள்ள ஒரு எப்படிப்பட்ட ஒரு உணர்வு, ಅವರ ಒಳಗೆ ಯಾವ ರೀತಿ எப்படிப்பட்ட ஒரு அந்த அன்பை வெளிப்படுத்துகிறார்கள். ಎಷ್ಟೊಂದು ಪ್ರೀತಿಯನ್ನು இது மாயமானதுக்காகவோ வேஷமானதுக்காக அல்ல, அவங்களுக்குள்ள இருக்கிற உண்மையான அன்பை வெளிப்படுத்தி ಅವರ ಒಳ ನಿಜವಾದ ಪ್ರೀತಿಯನ್ನು ಅವರು ಪ್ರಕಟಿಸಿ அவங்களுடைய அழுகை அங்க காண்பிக்கிறது. ಅವರ ಪ್ರೀತಿಯನ್ನು கணவன் மனைவி அவங்க எங்க ரத்த சம்பந்தம் அல்ல, ಅವರು ನಮ್ಮ ರಕ್ತ ಸಂಬಂಧ என் கூட பிறந்தவங்களோ மனைவி கூட பிறந்தவர்கள் அல்ல, ನನ್ನ ಜೊತೆಗೆ ಹುಟ್ಟಿದ யாரோ மூணாவது நபர்கள். ಯಾವ ಮೂರನೇ ஆனால் இன்றைக்கு அவர்கள் நேசிக்கிற நேசிப்பு என்ன? ಅವರ ಪ್ರೀತಿ தன் கூட பிறந்தவர்களாக தங்களுக்கு உரிமையானவர்களாய் ಅಧಿಕಾರ ಉಳ್ಳವರಾಗಿ தங்கள் மேல் அதிகமான பாசத்தை காட்டுகிறவர்களாய் ಆಮೇಲೆ ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿ எந்த காரியமான நான் நிப்பேன் என்று சொல்கிறவர்களாய் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் நான் தருகிறேன். ನಾನು ಕೊಡುತ್ತೇನೆ. ஆமென். உங்களுக்கு எவ்வளவு வேணும் நான் செய்கிறேன். ಎಷ್ಟು ಬೇಕು ನಾನು என்னுடைய இதுல உங்களை நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், ನನ್ನದಲ್ಲೇ ನಾನು ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಮಾಡಿ நாங்க பண்றோம், நாங்க செய்யறோம் அப்படின்ற வார்த்தையை எழுப்பி அவருடைய அழுகையை நான் பார்த்தேன். இன்னைக்கு தன்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய நிலை என்ன? நம்ம போன 10 ரூபா கேட்டுருவாங்களோ, நமக்கு செலவு வச்சிருவாங்களோ என்றெல்லாம் நம்ம பல நினைவுகள் இருக்கும். சிலர் அவங்கள நான் விசாரிக்கணுமா, அவங்க என் வீட்டுக்கு வந்தாங்களா அப்படின்ற சிலருக்கு இருக்கும். சிலருக்கு பழைய காலத்துடைய குணங்களும் வழிகளும் மாறவே மாறாது. ಹಳೆ ಕಾಲದ ಗುಣಗಳು ದಾರಿಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಬದಲಾಗ அவங்க செஞ்சதுக்கு படுறாங்க, ಅವರು ಮಾಡಿದಕ್ಕೆ அவங்க பண்ணதுக்கு அவங்களுக்கு வேதனை ಅವರು ಮಾಡಿದಕ್ಕೆ அப்படி சில விதங்கள்ல பேசுவா. ಕೆಲವರು ಆ ರೀತಿಯಾಗಿ ஆனா பாருங்க, நீங்க என்ன நேசித்தாலும் எப்படி பழகினாலும் ಏನೇ உங்க அழுகையை கண்ணோக்கிற கர்த்தர் உங்களுக்காக அழுகிறவர், ಅಳುವವರು உங்களுக்காக அழுகிறவர் ನಿಮಗೋಸ್ಕರ உங்க கண்ணு முன்னாலேயே ನಿಮ್ಮ ಕಣ್ಣ உங்க முன்னால உண்மையான அன்பை வெளிப்படுத்துவா. ನಿಜವಾದ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். அங்கே மார்த்தாள் மரியாள் யூதர்கள் எல்லாரும் அழுகிறாங்க. ಮಾರ್ತಾಳು ಮರಿಯಾಳು ಯೆಹೂದ್ಯರು ಅಳುತ್ತಾರೆ. அதை பார்த்த இந்த கர்த்தரும் அழுகிறார். ಅಲ್ಲಿ ನೋಡಿದಂತ ದೇವರು ಅಳುತ್ತಾರೆ. அவர் நேசித்த ஒரு சகோதரன், ಅವರು ಪ್ರೀತಿ ಮಾಡಿ அவர் அன்பு கூர்ந்த ஒரு குடும்பம். ಅವರು ಪ್ರೀತಿ ತೋರಿಸಂತ ಒಂದು ಕುಟುಂಬ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். இந்த கிறிஸ்துவாகிய தேவன் உங்களை நேசிக்கிறார், உங்க மேல் அன்பு வைத்திருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿ ತೋರಿಸುತ್ತಾರೆ, ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಮಮತೆಯನ್ನು ಇಡುತ್ತಾರೆ. அவன் எங்கே வைத்திருக்கிறீர்கள்? ನೀವು ಎಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದೀರಾ? எங்கே வைத்திருக்கிறீர்கள்? ನೀವು ಎಲ್ಲಿ ஹalleluya. ஹalleluya. அவள் சொல்லுகிறாள், அம்மே மரித்த அம்மே வைக்கப்பட்ட சடலம் இப்பொழுது நாறும். ಸತ್ತು ಹೋಗಿರೋ ಶರೀರವು ಇವಾಗ ವಾಸನೆ ಹೊಡಿತದೆ. எங்கே வைத்திருக்கிறீர்கள்? ಎಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದೀರಾ? வைத்த இடத்தை காண்பீங்கள், ನೀವು ಇಟ್ಟಿದ್ದ ಜಾಗವನ್ನು அந்த கல்லை புரட்டுங்கள். ಆ ಕಲ್ಲನ್ನು ತೆಗೆದುಹಾಕಿರಿ. உடனே அவர் சொல்லுகிறது என்ன? ಅವರು ಹೇಳುವುದೇನು? ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. அந்த பெண்மணி சொல்லுகிறது என்ன? ಆ ಹೆಂಗಸು ಹೇಳುವುದೇನು? 4 நாளாயிற்று, 4 ದಿನ இப்ப ಆಯಿತು, சரீரம் நாறும். ಈ ಶರೀರ ವಾಸನೆ ಹೊಡಿತದೆ. கர்த்தர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நீ விசுவாசித்தா ನೀ ನಂಬಿದರೆ தேவ மகிமை காண்பா. ದೇವರ ಮಹಿಮೆ ನೋಡುವಿ. இன்னைக்கு உன்னோடு சேர்ந்து அழுகிற கர்த்தர் ನಿನ್ನ ಸಂಗಡ ಸೇರಿ உன்னை பார்த்து சொல்றாரு, ಇದನ್ನು ನೋಡಿ நீ ಹೇಳುತ್ತಾರೆ, விசுவாசித்தா ನೀ ನಂಬಿದರೆ தேவ மகிமை வரும். ದೇವರ ಮಹಿಮೆ ಬರುತ್ತದೆ. இந்த யோவான் 11 ஆமென் 40வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ಯೋಹಾನ 11:40ನೇ ವಾಕ್ಯ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. 39:40 சொல்லுகிறது. 39:40 ಹೇಳುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். 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 43:44 நீங்க பார்க்கும் பொழுது 43:44 ஆண்டவராகிய கிறிஸ்து ಕರ್ತನಾದ ದೇವರು மரித்த இடத்துக்கு முன்பாக வந்து, ಸತ್ತೋದ ಜಾಗದಾಗೆ ಮುಂಭಾಗಿ ಬಂದು, லாசருவே ಲಾಜರುವೇ, நான் நேசிக்கிறவனே ನಾನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವವನೇ, வெளியே வா என்று சொல்லுகிறார். ಹೊರಗಡೆ ಬಾ ಎಂಬುದಾಗಿ ஹalleluya. ஹalleluya. வெளியே வந்தபோது ನಾನು ಹೊರಗಡೆ ಬಂದ கர்த்தர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, அவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்க. ಅವನ ಕಟ್ಟುಗಳು ಬಿಚ್ಚಿರಿ. ஹalleluya. ஹalleluya. நீங்க உலகத்துக்குள்ள இருந்து வெளியே வந்து, ನೀವು ಲೋಕದಿಂದ பாவத்துக்குள்ள இருந்து வெளியே வந்து, அக்கிரம அநியாயத்திலிருந்து வெளியே வந்து, சத்தியம் உனக்கு கேட்கிறதா? விளையாட்டு இந்த இடத்துல வேண்டாம்.
காது கொடுத்து கேளுங்க. ಕಿವಿ ಕೊಟ್ಟು ಕೇಳಿರಿ. ஆமென். உலகத்துக்குள்ள இருந்து வெளியே வாங்க. ಲೋಕದಿಂದ ಹೊರಗಡೆ பாவத்திலிருந்து வெளியே வாங்க. அக்கிரம அநியாயத்திலிருந்து வெளியே வாங்க. ಹೊರಗಡೆ ಬನ್ನಿ. ஆமென். இந்த உலக சிந்தை, உலக இச்சை, உலக காரியம் அனைத்திலிருந்து வெளியே வா. ಈ ಲೋಕದ ಆಸೆ, ಲೋಕದ ಇಚ್ಛೆಗಳು, ಲೋಕದ ಮಮದಿಂದ ಹೊರಗಡೆ ಬನ್ನಿರಿ. ஹல்லேலூயா. ஹalleluya. உன்னை காண்கிற ஜனங்களுக்கு முன்பாக ನಿನ್ನ ನೋಡುವ ಜನರಿಗೆ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ மேலிருந்த கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் என்று கர்த்தர் சொல்வார். ನಿನ್ನ ವೇದನೆ ಕಟ್ಟುಗಳನ್ನು ತೆಗೆದಾಕಿರಿ. எப்போ உன் கட்டு அவிழ்க்கப்படுகிறதோ ಯಾವಾಗ ನಿನ್ನ ಕಟ್ಟು அப்போ உன் முகரூபம் மாறிவிடும். ಆವಾಗ ನಿನ್ನ ಗುಣಗಳು உன் சரீரம் மாறிவிடும். உன் குடும்பம் மாறிவிடும். ನಿನ್ನ ಗುಣಗಳು உன் வாழ்க்கை மாறிவிடும். ನಿನ್ನ ಜೀವಿತವು நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ இங்க லாசரு மேல் இருக்கிற கட்டுகளை ಈ ಲಾಜರ್ ಮೇಲಿರುವಂತ சுத்தி ಕಟ್ಟುಗಳು இருக்கிற பார்த்து சொல்றாரு, ಸುತ್ತಲಿರುವವರು ಹೇಳುತ್ತಾರೆ கட்டுகளை அவிழுங்க. ಆ ಕಟ್ಟನ್ನು ತೆಗೆದಾಕಿ. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹalleluya. உங்களுக்குள்ள இருக்கிற கண் கட்டி இருக்கிற அந்த கட்டை அவிழுங்க. ನಿಮ್ಮೊಳಗಿರುವಂತ ಕಣ್ಣಿನ ಕಟ್ಟು உலகத்தையே கண் பார்க்கிறது. ಲೋಕವನ್ನೇ ನಿಮ್ಮ ಕಣ್ಣನ್ನು உங்கள் இருக்கிற மனக்கட்டை அவிழுங்க. ನಿಮ್ಮೊಳಗಿರುವಂತ ಮನ ಕಣ್ಣನ್ನು மனதுல பல கோட்டைகள் கட்டி இருக்கிறது. ಹಲವಾದ ಕೋಟೆಗಳನ್ನು ಕಟ್ಟುತ್ತಾ உங்க ಇದ್ದೀರಾ. சரீரத்தில் இருக்கிற கட்டை அவிழுங்க. ನಿಮ್ಮ ಶರೀರ ಇರುವಂತ சரீரத்துல பலவிதமான பாவத்துக்கு இடம் கொடுக்கிறீர்கள். ಶರೀರ ಹಲವಾದ ಪಾಪಕ್ಕೆ ಜಾಗ உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியில் கட்ட அவுங்க. ನಿಮ್ಮೊಳಗಿರುವಂತ ಆತ್ಮನ ಕಟ್ಟನ್ನು ತೆಗೆದಾಕಿ. அந்த ஆவி புதுப்பிக்கப்படட்டும். ಆತ್ಮ ನೂತನ ಪಡಿಸಲಿ. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯವೇ பரிசுத்த ஆவியின் உங்களிடத்தில் வரும் பொழுது ನಿಮ್ಮೊಳಗೆ ಬರುವಾಗ நீங்க பூரண பலனடைந்து ಪೂರ್ಣ ಶಕ್ತಿ எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಲ್ಲುವಿರಿ. ஹalleluya. ஹalleluya. ஏசாயா 44 சொல்றார், ஏசாயா 44 தாகமுள்ளவன் மேல் ஆவியும் தாகமுள்ள மேல் ஆத்மாவும் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆசீர்வாதವನ್ನು இன்றைக்கு ಸಲ್ಲಿಸುವೆ. எத்தனை பேர் தாகத்தோடு இருக்கிறீர்கள்? உங்க தாகத்தை கர்த்தர் தீர்ப்பார். ನಿಮ್ಮ ದಾಹವನ್ನು ದೇವರು உங்கள் அழுகையோடு அழுகிறவராய் ನಿಮ್ಮ ಜೊತೆಗೆ ಅಳುವವರಾಗಿ உங்களோடு வந்திருக்கிற கிறிஸ்து சொல்றார், ನಿಮ್ಮ ಜೊತೆಗೆ ಬಂದ நீ தாகமுள்ளவனாய் மாறுவாயானால் ದಾಹವುಳ್ಳವನಾಗಿ ಮಾರುವುದಾದರೆ உன் தாகத்தை அவர் தீர்ப்பார். ನಿಮ್ಮ ದಾಹವನ್ನು ಆತನು நீ ತೀರಿಸುತ್ತಾನೆ. வாஞ்சிக்கிற பிள்ளையா வருவாயானால் ನೀನು ಬಯಸುವ உன் ಮಕ್ಕಳಾಗಿ வாஞ்சை ಇರುವುದಾದರೆ மகிமையாய் மாறும். ನಿನ್ನ ಬಯಸುವುದು ಮಹಿಮೆಯಾಗಿ ஹalleluya. ಮಾರುತ್ತದೆ. ஹalleluya. என் ஆவியும் ನಿನ್ನ என் ಆತ್ಮವು ஆசீர்வாதத்தையும் ನನ್ನ ಆತ್ಮವು உனக்குள்ளே ஊற்றுவேன். ನಿನ್ನೊಳಗೆ ಚಲಿಸುವೆನು. உனக்குள்ளே ஊற்றுவேன். ನಿನ್ನೊಳಗೆ ಸುರಿಸುವೆನು. இந்நாள் வரை நீ மரித்து கிடக்கிறாயா? ಇಲ್ಲಿ ತನಕ ನೀನು ಸತ್ತೋಗಿದೀಯಾ? ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. ஒரு கூண்டுக்குள்ளேயே கிடக்கிறாயா? ಒಂದು ಗೂಡು ಒಳಗಡೆ ನೀ ஒரு ಇದೆಯಾ? கட்டடத்துக்குள்ள மறைஞ்சு கிடக்கிறாயா? ಪಟ್ಟಣ ಒಳಗಡೆ ಮರೆಯಾಗಿ அல்ல உலகத்துக்குள்ளேயே கிடக்கிறாயா? ಅಥವಾ ಲೋಕ ಒಳಗಡೆ ಇದೆಯಾ? தானியேல் 12:2 சொல்லுகிறது. ದಾನಿಯೇಲ 12:2 அங்கே ಹೇಳುತ್ತದೆ. சொல்ற ஒரு வார்த்தை என்ன? ಅಲ್ಲಿ ಹೇಳುವಂತ ಮಾತೇನು? தானியேலின் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் ದಾನಿಯೇಲ ಪುಸ್ತಕದ 12ನೇ ಅಧ್ಯಾಯ ஒரு வசனத்தை இங்க குறிப்பிடுகிறார். ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಅಲ್ಲಿ ಗುರುತಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. நான் முடிவுக்கு நேராய் வருகிறேன். ನಾನು ಕೊನೆಗೆ ನೇರಾಗಿ ಬಂದಿದ್ದೇನೆ. அங்கே சொல்ற வார்த்தை என்ன? ಅಲ್ಲಿ ಹೇಳುವಂತ ಮಾತೇನು? பூமியின் நூலிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகர் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சில நித்திய நிந்தைக்கும் இச்சைக்கும் விழித்து எழுந்திருப்பார்களாக. ஹalleluya. 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 பாருங்கள், வேதம் சொல்லுகிறது ವಾಕ್ಯ நித்திய ஜீவனுக்காக ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕೋಸ್ಕರ ஆமே நீங்கள் எழுந்திருக்க வேண்டும். ಎದ್ದೇಳಬೇಕು. உங்க கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு ನಿಮ್ಮ ಕಟ್ಟುಗಳು ಬಿಚ್ಚ ஆமே உங்க கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு கட்டுகள் நித்திய பிச்சப்பட்டு ஜீவனுக்காக நித்திய ஜீவ நீங்கள் ஒளியை எழுந்திருக்கிறவர்களாய் மாற வேண்டும். ಬಾಳ್ಬಡಬೇಕು. எபேசியர் ಎಬೇಸ್ಯರು 5ஆம் அதிகாரம் 5ನೇ ಅಧ್ಯಾಯವು ஆமென். அங்கே சொல்லுகிற வார்த்தை என்ன? ಹೇಳುವಂತ ಮಾತೇನು? 14வது வசனத்துல 4ನೇ ವಾಕ್ಯವು அவர் சொல்லுகிறதை கவனியுங்கள். ಅವರು ಹೇಳುವಂತ ஆதலாய் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, ಪುನರ್ತನವಾಗು. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார் என்று சொல்லி இருக்கிறார். ಮಾಡುವವರು நீ மரித்தவனை போல இருக்க வேண்டாம். ಸತ್ತವನಾಗಿ கிறிஸ்துவுக்காக எழும்பு. ಎದ್ದೇಳು. நீ மரித்தவன் கிடையாது, நீ பிரகாசிக்க கூடியவன், ಪ್ರಜ್ವಲಿಸುವ நீ பிரகாசிக்க கூடியவன். இந்த வார்த்தையை நீங்கள் பாருங்க. நீ தூங்குகிறவர்களாகவோ உலகத்தை நாடுகிறவர்களாகவோ பாவ அக்கிரமக்கு இடம் கொடுக்கிறவர்களாகவோ மரித்தவர்களைப் போல இருப்பாயானாய் ಸತ್ತವರಾಗಿ ಇರುವುದಾದರೆ இன்றைக்கு உன்னை பிரகாசிக்கிற தேவனிடத்துல ನಿನ್ನನ್ನು ಪ್ರಜ್ವಲಿಸುವಂತ ದೇವರ ಬಳಿ நீ எழும்புவாயா? ನೀನು ಎದ್ದೇಳುವಿಯಾ? நீ எழும்புவாயா? 1 தெசலோனிக்கேயர் ಒಂದು ದೆಸಲೋನಿಕೆ எடுத்துக்கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் ಒಂದು ದೆಸಲೋನಿಕೆ 4ஆம் அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯವು அங்கே 14ஆம் வசனத்தை 4ನೇ ವಾಕ್ಯವನ್ನು அங்கே சொல்லுகிற வார்த்தை கவனியுங்கள். ಹೇಳುವಂತ ಮಾತನ್ನು இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. ನಂಬಿತೀವಲ್ಲ? அப்படியே இயேசுவுக்குள் ಯೇಸು ಒಳಗಡೆ நித்திரை அடைந்தவர்களையும் ನಿದ್ರೆ ಒಳ್ಳಿದವರನ್ನು தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். ದೇವರು ಅವರ ಜೊತೆಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುವರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ.
இன்றைக்கு நீ அவரோடு கூட வருவதற்கு, ಇವತ್ತು ನೀವು ಅವರ ಜೊತೆಗೆ ಬರುವುದಕ್ಕೆ, நடப்பதற்கு, ನಡೆಯುವುದಕ್ಕೆ உன்மேல் மனதுருகி ನಿನ್ನ ಮೇಲೆ ಕನಿಕರಪಟ್ಟು உன்மேல் நினைவாயிருக்கிறார். ನಿನ್ನ ಮೇಲೆ ನೆನಪಾಗಿದ್ದಾರೆ. உன்மேல் மனதுருகி உன்மேல் ನಿನ್ನ நினைவாயிருக்கிறார். ಮೇಲೆ ಕನಿಕರಪಟ್ಟು ನಿನ್ನ இதுதான் ನೆನಪಾಗಿದ್ದಾರೆ. இன்றைக்கு உனக்கு தலைப்பாய் இருக்கிறது. ನಿನಗೆ ಅಂಶವಾಗಿದೆ. உன்மேல் மனதுருகி ನಿನ್ನ ಮೇಲೆ ಕನಿಕರಪಟ್ಟು உன்மேல் நினைவாயிருக்கிற ನಿನ್ನ கர்த்தர். ಮೇಲೆ ಕನಿಕರ ಉಳ್ಳಂತ ದೇವರು. நீ அழாதே, ನೀನು ಅಳಬೇಡ, அழாதிருங்கள். ಅಳಬೇಡಿರಿ. அழுகிறவளுக்காய் நான் அழுகிறேன். ಅಳುವರಿಗೋಸ್ಕರ ನಾನು ಅಳುತ್ತೇನೆ. ஹalleluya. ஹalleluya. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದ ನೋಡಿ ಹೇಳಿರಿ, நீ அழ வேண்டாம். ನೀನು ಅಳಬೇಡ, சொல்லுங்க, அழ வேண்டாம். ನೀನು ಅಳಬೇಡ. ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லுங்க, நாம் அழாதிருப்போம். நாம் ಅಳದೇ ಇರೋಣ. ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ಸೇರಿ ಹೇಳಿರಿ, நாம் அழுகிறோம். ನಾವು ಅಳುತ್ತೇವೆ. நம்மோடு கிறிஸ்துவும் அழுகிறார். ಜೊತೆಗೆ ದೇವರು ಅಳುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். மரித்தவர்களாய் இருப்பீர்களானால் ನೀವು ಸತ್ತವರಾಗಿ இன்று ಇರುವುದಾದರೆ பிரகாசிக்கிற தேவனிடத்தில் ನೀವು ಪ್ರಜ್ವಲಿಸುವ ದೇವರ நீங்களும் பிரகாசமாய் மாறுங்கள். ನೀವು ಪ್ರಜ್ವಲಿಸುವರಾಗಿ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ದೇವರ ಮಾತಿಗಾಗಿ என்னை கர்த்தர் பிரகாசிக்க செய்திருக்கிறார். ನನ್ನನ್ನು ದೇವರು ಪ್ರಜ್ವಲಿಸುವಂತವರಾಗಿ ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க, ஹalleluya. ಹೇಳಿರಿ, ஹalleluya. 1985 கர்த்தர் என்னை தொட்டு விட்டார். 1975 ದೇವರು ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟಿದರು. அன்றைய தினம் இருந்து ಆವತ್ತಿನಿಂದ 2024 2024 ஆமே இந்த ஞாயிற்றுக்கிழமை, ನೀವು ಭಾನುವಾರ ತನಕ இன்னைக்கு என்ன டேட், 24வது நாள் வரையிலும் 24ನೇ ದಿನ ತನಕ அற்புதமாய் காத்து வருகிறார். ಅದ್ಭುತವಾಗಿ ನಾನು எத்தனையோ முறை சாத்தான் என்னை மரணத்துக்கு நேராக கொண்டு போனார். ಎಷ್ಟೋ ಬಾರಿ ಶೈತಾನ மரணம் என்ன? பாவத்துக்கு நேராக, உலகத்துக்கு நேராக, இச்சைக்கு நேராக, பொருள்களுக்கு நேராக, மனுஷனுக்கு நேராக பல ஆசைகளை கொண்டு வந்து மரணத்துக்கு நேராக கொண்டு போனார். ನೇರಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದ. ஆனா எனக்குள்ள பிரகாசிக்கிற என் கர்த்தர், ಅದು ನನ್ನೊಳಗೆ எனக்குள்ள பிரகாசித்துக் கொண்டிருக்கிற கர்த்தர் ಪ್ರಜ್ವಲಿಸುವ ಇರುವಂತ அந்த மரணத்துக்குள்ள விடாதபடிக்கு ಆ ಮರಣ அவரோடு நடக்கும்படி ಅವರ ಜೊತೆಗೆ ನಡೆಯುವುದಕ್ಕಾಗಿ அவரோடு என்னை கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறார். ಅವರ ಜೊತೆಗೆ ನನ್ನ ಕರ ಹಿಡಿದು இதை ನಡೆಯುತ್ತಾ ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொண்டாலும் ಇದ್ದಾರೆ. ನೀವು ಹೊಂದಿಕೊಂಡರೂ ಸರಿ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ನನಗೆ ಆಲೋಚನೆ என் ಇಲ್ಲ. கிறிஸ்து என்னோடு இருக்கிறார். ನನ್ನ ದೇವರು ನನ್ನ கிறிஸ்துவோடு நான் இருக்கிறேன். ಸಂಗಡ ಜೊತೆಗೆ ನಾನು அவர் என்னை அமே பணத்து மேல படுக்க வைக்கணும்னு கிடையாது. ಅವರು ನನ್ನನ್ನು ಹಣ ಮೇಲೆ ಮಲಗುವಂತವರು, கோல்டு மேல உட்கார வைக்கணும்னு கிடையாது. ಚಿನ್ನದ ಮೇಲೆ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವಂತವರು, அவர் மேல என்னை சாய்த்து கொண்டால் போதும். ಅವರ ಮೇಲೆ ನಾನು ಚಾಯಿಸಿಕೊಂಡರೆ அவருடைய கை என் கையோடு இருந்தால் போதும். ಅವರ ಕರ ನನ್ನ ಕರ ಜೊತೆಗೆ ಇದ್ರೆ ಸಾಕು. கடைசி வரை அவருக்காக, ಕೊನೆ ತನಕ ಅವರಿಗೋಸ್ಕರ, அவருக்காக ಆತನಿಗೋಸ್ಕರನೇ வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. கண்களை மூடி. வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. எல்லாம் கரை உயர்த்தி, உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவே. கரம் உயர்த்தி. நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. நீ கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்டிருப்பாயானால், ನೀನು ಕ್ರಿಸ್ತನೊಳಗೆ ರಕ್ಷಣೆ நீ ಹೊಂದಿದವರಾಗಿದ್ದರೆ, கிறிஸ்துவுக்குள் பிரகாசித்துக் கொண்டிருப்பாயானால், ಕ್ರಿಸ್ತನೊಳಗೆ நீ ಪ್ರಜ್ವಲಿಸುವವರಾಗಿದ್ದರೆ, கிறிஸ்துவோடு நடக்கிற பிள்ளையாய் இருக்க வேண்டும். ಕ್ರಿಸ್ತನ ಜೊತೆಗೆ ನಡೆಯುವವರಾಗಿದ್ದರೆ, நீ கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்படவில்லை என்றால், ನೀನು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ நீ ರಕ್ಷಣೆ கிறிஸ்துவுக்குள் ಹೊಂದಿಲ್ಲ பிரகாசமாய் இல்லை என்றால், ಕ್ರಿಸ್ತನೊಳಗೆ ಪ್ರಜ್ವಲಿಸುವ நீ கிறிஸ்துவோடு நடக்க முடியாது. ನೀನು ಕ್ರಿಸ್ತನ ಜೊತೆಗೆ ನಡೆಯಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. இந்த உலகம்தான் உனக்கு கண்ணாய் இருக்கும். ಈ ಲೋಕವೇ ನಿನಗೆ ಕಣ್ಣಾಗಿ உனக்கு இந்த வாழ்க்கை தான் சரியா இருக்குன்னு அந்த வாழ்க்கை பின்னால ஓடுவாய். ಈ ಜೀವಿತವೇ ಸರಿ, இதுதான் எனக்கு சரியான சம்பளம்னு சம்பளத்து மேல ஓடுவாய். ನನಗೆ ಸರಿಯಾದ ಸಂಬಳವಿದೆ, இதுதான் எனக்கு சரியான பொருட்கள் அந்த பொறுக்கு மேல ஓடுவாய். ನನಗೆ ಸರಿಯಾದ ವಸ್ತು ಬದಗೆ ವಸ್ತು ಮೇಲೆ ಓಡುತ್ತೀಯ. என் அன்பு மகனே மகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಮಗನೇ ಮಗಳೇ, ஒரு நாள் ஆரவாரத்தோடு கிறிஸ்து வரப்போகிறார். ಆರವಾರದಿಂದ
அவர் வருவதற்கு முன்பாகவே நீ மறுரூபமாகி போக வேண்டும். ಅವರು ಬರುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ನೀನು ஒருவேளை நீ அவர் வருவதற்கு முன்பாக மறுரூபமாகாவிட்டால் ಅವರು ಬರುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ அவர் வரும்போதாவது நீ மறுரூபமாக வேண்டும். ಬರುವಾಗಲೇ ನೀನು ಮರುರೂಪ ரெண்டுமே இல்லை என்றால் ಇಲ್ಲ ಅಂದರೆ உன் கதி எப்படிப்பட்டது? ನಿನ್ನ ಗತಿ இன்றைக்கு எழுந்திரு. ஓ சிறு பிள்ளையே எழுந்திரு, வாலிபனே எழுந்திரு, கணவனே எழுந்திரு, மனைவியே எழுந்திரு, தகப்பனே எழுந்திரு, தாயே எழுந்திரு. கர்த்தருக்காக நீ பிரகாசமாய் இருக்கும்படி, கர்த்தரோடு நடக்கும்படி உன்னை கொண்டு எந்தெந்த இடத்துல கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார் அங்கெல்லாம் நீ பயன்படும்படியா, கர்த்தர் உன்னை எழுப்புகிறார். நீ எழும்புவாயானாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அநேகருடைய உள்ள உடைக்கப்பட்டதை பார்க்கிறேன். வாலிப பிள்ளையே மனசு ஒப்புக்கொடு. கணவனே இந்த இடத்துல கணவன் இன்னும் கள்ள போல இருக்கிற, இன்னும் உன் மனைவியை ஏமாற்றி கொண்டு இருக்கிற, இன்றைக்கு மனம் திரும்பு. எச்சரிப்பின் சத்தம். நீ அப்படியே இருப்பாயானால் உன்னை அநேகர் காண்பார்கள். வேதனையாய் இருப்பாய். உன் வருமானம் உனக்கு கை கொடுக்காது. உன் சந்தோஷம் உனக்கு இருக்காது. கணவனே மனம் திரும்பு. மனம் திரும்பு. மனைவியே மனம் திரும்பு. வாலிபனே, வாலிப மகளே மனம் திரும்பு. நீ கர்த்தரோடு பிரகாசமாய் இருக்கணும். அவரோடு நீ நடக்கணும். அவர் உன்னை கொண்டு என்ன செய்ய நினைக்கிறாரோ அப்படியே நீ செய்யணும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.